முடிவு செய்தார்கள். இந்த மாப்ளா கலவரம் முடிஞ்சு அதற்கு பின்னால தங்களுடைய தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத இஸ்லாமியர்கள் ஆங்காங்கு கலவரங்களில் ஈடுபட்டார்கள். இந்துக்களை தாக்கினார்கள், அப்பாவி இந்துக்களை தாக்கினார்கள். இந்த அப்பாவி இந்துக்களை தாக்குவது என்பது இஸ்லாமியர்களுக்கு ஒரு கைவந்த வழக்கம். அது ஒரு பெரிய கலை மாறி அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே சம்பந்தம் இல்லாம இந்துக்களை அடிப்பார்கள் அவர்கள். இந்துக்களுக்கு ஒன்னும் புரியாது. புரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் திருப்பி அடிக்கிற போது அவனால அதை தாங்க முடியாது. ஆகவே இவனுக்கு புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். புரிஞ்சு திருப்பி அடிச்சான்னா அவனால தாங்க முடியாது. இப்பேற்பட்ட சூழ்நிலை பல ஊர்களில் ஏற்பட்டது. இதற்கு இடையில ஒரு சம்பவம் நடந்தது. சுவாமி ஸ்ரத்தானந்தரை பத்தி சொன்னேன் இல்லையா? கிலாபத் இயக்கத்திற்காக போர்க்கொடியை தூக்கியவர், மிகப்பெரிய ஆளு, இஸ்லாமியர்களுக்கும் கூட வேண்டியவர் என்பதாக இருந்தாரு. அப்பேற்பட்டவர் ஆரிய சமாஜத்திலும் உறுப்பினர், காங்கிரசிலும் தேசிய குழு அளவில் தேசியத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களில் ஒருவர். இப்ப அவர் ஆரிய சமாஜத்தில் பொறுப்பாக இருந்த காரணத்தினால ஆரிய சமாஜத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கொள்கை என்பது சுத்தி சடங்கு. சுத்தி சடங்கு என்று சொன்னால் இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவர்களாக போனவர்களை எல்லாம் திரும்ப இந்துக்களாக கூட்டிக் கொண்டு வருவது. அதற்காக ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நடத்தியவர்கள் ஆரிய சமாஜத்தவர்கள். அதையும் கூட இவர் நடத்தி கொண்டிருந்தார். அதனால இந்த சுத்தி சடங்குன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்யார்த்த பிரகாஷ் அப்படி என்று சொல்லி சுவாமி தயானந்த சரஸ்வதி அந்த காலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், ஆரிய சமாஜத்தினுடைய தலைவர். அதுல 13, 14வது அத்தியாயங்கள் இரண்டும், ஒன்று கிறிஸ்தவர்களை எதிர்த்து, இன்னொன்று இஸ்லாம் எதிர்த்து. சோ இந்த ரெண்டும் இருந்தது. இந்த புஸ்தகத்தை கையில் எடுத்துன்னு போவார் இவர் ஸ்ரத்தானந்தா. மிகப்பெரிய கூட்டங்களை அட்ரஸ் பண்ணுவார். அந்த கூட்டத்தில் இஸ்லாமியர்கள் பெரும் எண்ணிக்கையில் வருவார்கள். பப்ளிக் மீட்டிங் தான், இஸ்லாமியர்கள் பெரும் எண்ணிக்கையில் வருவார்கள். அதுல இவர் படிச்சு காமிச்சு இஸ்லாம் எவ்வளவு மோசமான மதம் என்று வர்ணிப்பார். அப்பேற்பட்ட மதத்தில் இருக்க விரும்புகிறீர்களா? ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்த அந்நியனுடைய வாழ்முனையின் கீழ் மதம் மாற்றப்பட்டவர்கள் நீங்கள். ஒரு கையில் வாழும் ஒரு கையில் குரானும் கொண்டு உங்களை மதம் மாற்றினார்கள். உங்களுடைய முன்னோர்கள் அப்படித்தான் அந்த மதத்திற்கு போயிருக்கிறார்கள். திரும்ப வாருங்கள், வரவேற்கிறோம் அப்படிம்பார். அதுல எவனுக்கெல்லாம் சந்தேகம் இருக்கும் அவன் 4 கேள்வி கேட்பான். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார். உடனடியா பெரும் எண்ணிக்கையில 2000 பேர் 1000 பேர்னு வந்துருவான். அதாவது அவரை மட்டும் அப்படியே விட்டுருந்தோம்னு வச்சுங்க, இந்த தேசத்துல ஒரு முஸ்லீம் கூட இருந்திருக்க மாட்டான். நமக்கு துர்பாகியமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசத்துல நாடு துண்டாடப்பட்டதற்கு காரணத்தை ட்ரேஸ் பண்ணுகிற போது எங்க போய் பார்க்கணும் தெரியுமா? இந்த தேசத்துல முதல்ல இஸ்லாம் எப்படி படையெடுத்து வந்ததோ அந்த இடத்திற்கு போகணும். அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை பார்க்கணும். அதில் எப்பொழுதெல்லாம் இந்துக்களுடைய கை ஓங்கி இருந்ததோ, இந்துக்களுக்கு வெற்றி கிடைத்ததோ, அந்த காலகட்டத்தில் இந்துக்கள் செய்ய தவறிய சில காரணங்களினால் தான், செயல்களினால் தான் இன்றைக்கு இந்த நிலைமை. அதுல என்னென்ன வேலை? ஒரு முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாகுது. தென்னகத்தில் இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாகிறது. ஒரு சில, அதாவது எப்பொழுதுமே ஒரு இந்து சாம்ராஜ்யமாக ஒன்று உருவாச்சுன்னா அது நிரந்தரமா இந்து சாம்ராஜ்யமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரசியல்ல வெற்றி தோல்வி என்பது எப்பொழுதுமே மாறுபட்டு கொண்டிருக்கும். அதனால என்றைக்கு முஸ்லீம்கள் தோற்றுக்கொண்டே இருப்பார்கள், இந்துக்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. அதனால இந்துக்கள் வெற்றி பெற்று ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு நமக்கு கையில பெரிய வாய்ப்பு இருந்தது. அந்த நேரத்தில் விஜயநகர சாம்ராஜ்யம் செய்ய தவறிய 2 பணிகள் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே யார் இஸ்லாமியர்களாக போனார்களோ அவர்களுக்கு ஒரு கெடு விதித்து, இத்தனை நாளுக்குள்ள நீங்கள் திரும்ப அத்தனை பேருமாக இந்துக்களாக திரும்பி வர வேண்டும் என்று விஜயநகர சாம்ராஜ்யம் அறிவித்திருந்தால், அன்றைக்கு இருந்த நிலைமையில அப்பதான் முஸ்லீமா போய் ஒரு 100 வருஷம் 50 வருஷம் கூட ஆகல எவனுக்கும். ஆகவே அவர்கள் அத்தனை பேரும் இந்துக்களாக திரும்பி வந்திருப்பார்கள். இந்த வேலையை விஜயநகர சாம்ராஜ்யம் செய்யவில்லை. அவங்க கையில் அதிகாரம் இருந்தது. உலகம் தலையிட முடியாது, அரேபியா தலையிட முடியாது, ஈரான் ஈராக்கு தலையிட முடியாது. இன்னைக்கு உங்க காஷ்மீர்ல வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றானே, உலகத்தில் இருக்கக்கூடிய 54 தேசங்களைச் சேர்ந்த இஸ்லாமிய பிரதிநிதி அப்படின்னு ஒருத்தனை கொண்டு உள்ள போடாம பாருங்க. வெக்கம் கட்ட ஒரு அரசாங்கம். அவன் ஏண்டா உள்ள வந்தா who are you to appoint கேட்கறதுக்கு கூட வெக்கத்து போய் நாம நின்று இருக்கோமே. உலகத்தினுடைய இஸ்லாமிய பிரதிநிதியாங்க, அதை பார்வையாளனாக அவனை வச்சிருக்காங்களாம். எதுக்கு? நான் காஷ்மீர்ல என்ன நடக்கிறது என்பதை அவன் எங்களுடைய பிரதிநிதியாக இருந்து கவனிப்பான்னு சொல்றான். அப்படியெல்லாம் உலகத்துல அன்னைக்கு பண்ணிருக்க முடியாது. விஜயநகர சாம்ராஜ்ய காலத்துல வாயை மூடிக்கிட்டு நம்ம ஊர்ல இருக்கிற மன்னர் சொன்னார்னா எல்லாம் திரும்பி வந்திருப்பானுங்க. இது ஒண்ணு செஞ்சிருக்கணும். 2வது, பல திருக்கோயில்கள் அழிக்கப்பட்டு அவைகளெல்லாம் மசூதிகளாக மாற்றப்பட்டன. எந்தெந்த திருக்கோயில்கள் அழிக்கப்பட்டு மசூதிகளாக மாற்றப்பட்டனவோ அந்த மசூதிகளை எல்லாம் இடித்து மீண்டும் இந்து திருக்கோயில்களாக மாற்றி இருக்கக்கூடிய உரிமை அவர்கள்ட்ட இருந்தது, அதிகாரம் அவர் கையில் இருந்தது. இதை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாது. இது ஏன் 2ம் பண்ணல? என்னவோ கடந்த காலத்துல மதம் மாறிட்டான், போறான், எல்லாம் அதுவும் ஒரு மதம் தானே, அது ஒரு மதம் தானங்க. நாம சாமி கும்பிடலே 1000 சாமிய, அந்த மாதிரி அவன் சாமி கும்பிட்டு போறான், நமக்கு என்ன தப்பு? அதனால அவனை திரும்ப கொண்டு வர வேண்டாம், இந்து என்பதாக திரும்ப கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னதனால இன்னைக்கு அவனுடைய சந்ததியர் தான் பல்கி பெருகி இன்றைய தினம் இஸ்லாமிய பிரச்சனையை இந்த தேசத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்னைக்கு செஞ்ச தப்பு அது. அதுபோலவே அன்னைக்கே அந்த மசூதியெல்லாம் இடிச்சு திருக்கோயிலா மாத்திருந்தா இன்னைக்கு பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அதையும் நாம செய்யல. இது ஒண்ணு. 2வது, சிவாஜியினுடைய ஹைந்தவி ஸ்வராஜ், அதுவும் ஒரு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்திற்கு மிக உயர்ந்த நிலையில் இருந்த இயக்கம். அப்ப நாட்டை ஆளுகின்ற இயக்கம். அவனும் என்ன பண்ணினா, இஸ்லாமியர்களாக போனவர்கள் அத்தனை பேரும் இந்துக்களாக திரும்பி வர வேண்டும் என்று சொல்லவில்லை.
அது மட்டுமல்ல, எந்தெந்த திருக்கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதிகளாக மாற்றப்பட்டனவோ அந்த மசூதிகள் இடிக்கப்பட்டு திருக்கோயில்களாக மீண்டும் எழ வேண்டும் என்று சொல்லல. அதனால அதனுடைய விளைவைத்தான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். வரலாற்றில் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா நாம பிழைக்கணும்னு நினைச்சோம்னா பிழைக்க மாட்டோம். தப்பு பண்ணிடுறவன் நிச்சயமா தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணி குடிக்காம மட்டும் இருந்துட முடியும்னு நினைக்காதீங்க. தப்பு பண்ணினால் தண்ணி குடிச்சே ஆகணும். அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இனியாவது திருந்துமா, அதுக்காக தான் இந்த லெக்சர். அதனால உண்மையிலேயே அப்படி வருகிற போது இந்த ரெண்டு காலகட்டத்திலையும் இப்ப சுவாமி ஸ்ரத்தானந்த ஆரிய சமாஜத்துல ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை தொடங்கினார். அது என்னவென்று சொன்னால் எல்லா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் திரும்ப கொண்டு வரணும்னு. இப்ப ஸ்ரத்தானந்தாவுக்கு 2 ஆண்டுகளுக்குள்ள கிடைத்த வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏறத்தாழ 18,000 முஸ்லிம்கள் யூபி ராஜஸ்தான் பார்டர் ஏரியாஸ்ல அத்தனை பேரும் முஸ்லிம்கள் இந்துக்களாக திரும்பி வந்து விட்டார்கள். 18,000 பேர். அவர் என்ன சொன்னாரு, இந்த கேம்பெயினை நான் மட்டும் இந்த நாடு முழுக்க கொண்டு போயிட்டேன்னாக்க அதுக்கப்புறம் எல்லா ஊர்லயும் ஆயிரக்கணக்கான பேர்கள் என் பக்கம் வந்து விடுவார்கள். அதனால நம்ம பெரிய அளவில் வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அதுல பெரிய அளவில் பண்ண. இப்ப இது இஸ்லாமியர்களுக்கு எரிச்சல் ஊட்டியது. எல்லா முஸ்லீம்களையும் இந்துக்கள் ஆக்கிட்டாதான் அப்புறம் நாம எப்படி இங்க இருக்கிறது? அதனால சுவாமி ஸ்ரத்தானந்தன் மீது கோபம் வந்தது. அதனால அவர்கள் போய் காந்திஜி இடத்துல சொன்னார்கள், உங்களுடைய காங்கிரஸ் தலைவர் இப்படி ஆரிய சமாஜத்திலும் இருந்து கொண்டு சுத்தி சடங்கு என்கின்ற பெயர்ல அவர் அத்தனை பேரையும் மதமாற்றிக் கொண்டு இருக்கிறார், இது தவறு இல்லையான்னு. இப்ப காந்திஜி என்ன பதில் சொல்லிருக்கணும்? ஏன்பா, நீங்களும் தான் காங்கிரஸ்ல இருக்கீங்க, நீங்களும் தான் முஸ்லீம் லீக்ல இருக்கீங்க, எத்தனையோ கட்சிகள் இருக்கீங்க. ஆனா நீங்க மதம் மாத்தலையா? நீங்க எங்க ஆட்களை மதம் மாத்தலாம், அதுக்கு நான் ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. ஆனா அவர் மதம் மாத்தினா மட்டும் உடனே குறை பண்ணணுமா? நீங்க எப்படி மதம் மாத்துறீங்களோ அவர் மதம் மாத்துறாரு, 2 பேரும் மோதிக்குங்கடா, இதுல என்னையும் கூப்பிடுறீங்க அப்படின்னு காந்திஜி சொல்லி இருந்தா பிரச்சனை இல்ல. காந்திஜி என்ன சொன்னாரு, ஸ்ரத்தானந்தாவை கூப்பிட்டு, இந்த சுத்தி சடங்கு நீங்கள் செய்வதாயிருந்தால் காங்கிரஸில் உயர்தர பொறுப்பில் இருக்க முடியாது. அதாவது ஆரிய சமாஜத்திலும் தலைவர்களாக இருந்து கொண்டு காங்கிரசிலும் தலைவர்களாக இருப்பது என்கின்ற நிலைமை அதுநாள் வரைக்கும் நீடித்தது. இப்பொழுது காந்திஜி சொன்னார், நீ ஆரிய சமாஜத்தில் பொறுப்பு வைத்துக் கொண்டால் இங்கு பொறுப்பு வைத்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு அதே பிரச்சனையைத்தான் இன்றைக்கு வேறொரு அரசியல் கட்சியில, நீ இந்து இயக்கத்தில் இருந்தால் இங்கு இருக்க முடியாது, இங்கு இருந்தால் அங்கு இருக்க முடியாது என்று அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது வரலாறு தொடர்கிறது. வேற ஒண்ணுமே கிடையாது, வரலாறு தொடர்கிறது. ஆகவே அந்த வரலாற்றினுடைய ஒரு பகுதியாகத்தான் அன்றைய தினம் காங்கிரஸ்ல ஆரிய சமாஜத்தை விலக்கி வைத்தார்கள், விலக்கப்பட்டார்கள். அதனுடைய விளைவு என்னாச்சு? ஸ்ரத்தானந்தா மேல ஆத்திரம். ஸ்ரத்தானந்தாவுக்கு காந்திஜியினுடைய ஆதரவு இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. இப்ப ஸ்ரத்தானந்தாவை கொலை செய்வதற்காக அப்துல் ரஷீத் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணான். அவரை கொலை பண்றதுக்காக வந்தான். 1926 டிசம்பர் 23 இன்னைக்கு அவர் இடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்தான். அப்பாயின்மெண்ட் என்ன, வேத வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னான். நம்ம ஊர்ல இருக்கிற சாமியார்லாம் எப்படிப்பட்டவங்கன்னாக்கா, அவன் எதுக்காக வந்திருக்கான்னு கேட்டுட்டார். வேற ஒண்ணும் இல்ல, இஸ்லாமில் சில சந்தேகங்கள்லாம் இருக்குதான் அவருக்கு, அதனால இஸ்லாமை பற்றிய சந்தேகங்களை தெரிந்து கொள்வதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் அப்படின்னா. அப்படின்னா இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய மதத்தை பற்றி தன்னிடத்துல சந்தேகம் கேட்க வருகிறான் என்று சொன்னா அதுதானே தன்னுடைய வாழ்க்கையில பணி என்பதாக அவர் செய்து கொண்டிருந்தார். ஆகவே அவனை வர சொல்லு உள்ளன்னார். உள்ள வந்தான். உள்ள வந்தவொடனே இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்து உள்ள நோட்டம் விட்டவன அவனுக்கு என்ன புரிஞ்சது, இந்த ஸ்ரத்தானந்தா தனியா தான் இந்த வீட்டுல இருக்காரு, ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டும்தான் இவருக்கு பாதுகாப்பா அங்க இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அந்த வேலைக்காரன் அதே அறையில ஒரு மூலையில நின்றுட்டு இருந்தான். இவன் உடனே இன்னொரு நோட்டம் விட்டோன்னு அந்த ரூம்ல எந்த இடத்துலயும் குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்ல. இதையும் பார்த்துட்டான். உடனே டக்குன்னு ஸ்ரத்தானந்தட்ட ரொம்ப தாகமா இருக்குங்க, தண்ணி வேணும்னா. உடனே இவர் என்ன செஞ்சாரு, நின்றுட்டு இருக்கிற வேலைக்காரனை பார்த்து உள்ளுக்குள்ள போய் தண்ணி கொண்டு வார். இவன் உள்ளுக்குள்ள போய் தண்ணி கொண்டுறதுக்காக போனான். இடுப்புல சொருகி வச்சிருந்த பிஸ்டல் எடுத்து டக்குன்னு சுட்டு விட்டான். இப்ப இவர் தனியாக இருந்தார். ஸ்ரத்தானந்தா அப்துல் ரஷீத் இவரோடு பேசுவதற்காக வந்திருந்தான். கையில இருந்த பிஸ்டல் எடுத்து டபால்னு சுட்டு விட்டான். ஸ்ரத்தானந்தா இறந்து போனார். ஸ்ரத்தானந்தா இறந்தார் அப்படிங்கிற செய்தி பரவிய உடனேயே எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இந்துக்கள் அவர் மீது வைத்திருந்த அபிமானத்தின் காரணமாக ஆரிய சமாஜ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆங்காங்கு யாரெல்லாம் தங்கள் கண் முன்னால் தென்பட்டார்களோ அந்த எல்லா முஸ்லீம்களையும் கொன்றார்கள். எந்த இடத்துல எந்த முஸ்லீமை பார்த்தாலும் வெட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஸ்ரத்தானந்தா மீது ஒருத்தன் கை வச்சுட்டான். இனிமே அவன் ஜாதியில இருக்கிற ஒரு பய கூட இருக்கக்கூடாது, எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இப்ப காந்திஜிக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. இப்ப காந்திஜி உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அரண்டு போயிட்டான். அவன் என்ன பண்ணா, உடனே அப்துல் ரஷீதை பிடிச்சிட்டான். அப்துல் ரஷீத் பிடிச்சது மட்டும் இல்ல, விசாரணை ரொம்ப நாள் ஆக்காத, உடனடியாகவே தூக்கில போட்டுட்டான். அப்துல் ரஷீதை தூக்கில போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் காந்திஜி காங்கிரஸ் சார்பில் ஒரு அனுதாப தீர்மானம் கொண்டு வர வேண்டி இருந்தது. அந்த அனுதாப தீர்மானத்தை கொண்டு வருகிற போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அப்துல் ரஷீத் குற்றவாளியே அல்ல. ஏன் குற்றவாளி அல்ல? அவனுடைய மத உணர்வுகளை புண்படுத்தியவர் ஸ்ரத்தானந்தா.
ஆகவே தன்னுடைய மத உணர்வுகள் பாதிக்கப்பட்ட காரணத்தினால சிரத்தானந்தரை அவன் கொலை செய்திருக்கிறான். ஆகவே இது ஒரு கொலையே அல்ல, மத உணர்வினால் உந்தப்பட்டு செய்யப்பட்ட காரியம். அவனுக்காக நான் இறக்கப்படுகிறேன். சரி, இது காந்தியினுடைய நிலைப்பாடுனாக்க, மத உணர்வினால் தூண்டப்பட்டு ஒருத்தன் கொலை செய்யலாம், அது தப்பு இல்ல அப்படி என்பது இவருடைய நிலைப்பாடு என்று சொன்னாக்க, இதே நிலைப்பாட்டை இவர் வேறொரு இடத்திலும் காட்டி இருக்கிறாரா என்று சொன்னால் இல்ல. பகத்சிங் அவனை தூக்கு மேடை போடுறதுன்னு முடிவு பண்ணாங்க. பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரும் தூக்கு மேடைக்கு போகிறார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு எல்லோருமாக சேர்ந்து காந்தியிடம் சொல்கிறார்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் 23, 24 வயது இருக்கக்கூடியவர்கள் கருகி போய் விடுவார்கள், இந்த மலர்கள் இப்பொழுது கருக விடக்கூடாது. காந்திஜி அவர்களே, நீங்கள் மட்டும் பிரிட்டிஷ்காரர்களிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாகவே இந்த தூக்கு தண்டனையை மாற்றி ஆயுள் தண்டனையாக குறைப்பார்கள். அவர்கள் ஆயுள் தண்டனை காலத்தை கழித்துவிட்டு வெளியே வரட்டும், இப்பொழுது அவர்களுக்கு தூக்கு தண்டனை வேண்டாம், அப்படி பிரிட்டிஷ்காரர்களிடம் கேளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. காந்திஜி சொன்னார், வன்முறை பாதையில் எவன் ஒருவன் போகின்றானோ அவனுக்கு வக்காலத்து வாங்குவது இந்த காந்திஜியிடம் கிடையாது. நிறைய கவனிங்க, அப்துல் ரஷீத் வன்முறையில் தான் போனான், அவனுக்கு வக்காலத்து வாங்கினாரு, இவருக்கு வக்காலத்து வாங்க மாட்டேன்ட்டாரு. இப்பொழுது இவர்கள் சொன்னார்கள், தேசிய உணர்வினால் உந்தப்பட்டுதான் அவன் இந்த காரியத்தை செய்திருக்கிறான். பகத்சிங் ஏன் பிரிட்டிஷ்காரர்களை கொன்னான்? பிரிட்டிஷ்காரர்களை கொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு எதனால் வந்தது? ஒரே ஒரு காரணத்தினால் தான், தேசபக்தி உணர்வினால் தூண்டப்பட்டு செய்திருக்கிறான். இது கொலை அல்ல, உண்மையிலேயே தேசத்திற்காக செய்த காரியம். ஆகவே நீங்கள் இதை மனசுல வச்சுக்கிட்டு அவனுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று. ஆனால் காந்திஜி முடியாதுன்றார். வன்முறை பாதையை தேர்ந்தெடுக்கிறவனுக்கு நான் நிச்சயமாகவே வக்காலத்து வாங்க மாட்டேன், அரசாங்கத்திடம் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அதனால உண்மையிலேயே அன்னைக்கு அவர் பேசி ஒரு லெட்டர் போட்டிருந்தாலோ அல்லது அரசாங்கத்துக்கிட்ட பேசி இருந்தாலோ நிச்சயமாகவே பகத்சிங் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த பகத்சிங் உயிர் பிரிவதற்கு முக்கியமான காரணமாக அவரே இருந்தார். அதிலிருந்து அவருடைய அஹிம்சை நிலைப்பாடு என்னங்கறத நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். அஹிம்சைனா அவர் அப்படியே உயர்ந்த கொள்கையில் அப்படியே நின்று அந்த அஹிம்சை எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி பார்த்தவர் என்பதாக நினைக்காதீர்கள். இஸ்லாமியர்களுக்கு அவர் வைத்திருந்த கட்டுப்பாடு, அந்த அளவுகோல் வேறு, இந்துக்களுக்கு அவர் வைத்திருந்த அளவுகோல் வேறு. இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப 1927 மார்ச்ல ஜின்னா தலைமையில 30 பிரபல முஸ்லீம் தலைவர்கள் எல்லாரும் ஒன்னா கூடி ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதாவது இப்ப ஜின்னாவை பற்றி சமீபத்தில் சர்ச்சை வந்திருக்கிறது பத்திரிகையில. சில பேர் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், சில பேர் கருத்துகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால என்றைக்கோ ஜின்னா செய்த செயலுக்கு இன்றைக்கே இவர்கள் எல்லாம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் வரும். நமக்கு என்ன புரியணும்னா, என்றைக்கோ நடந்த ஒரு ஜின்னாவை பத்தி இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கும் ஜின்னாக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். என்றைக்கோ ஒரு இருந்த ஜின்னாவை பத்தி இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றோம். நாம ஆராய்ச்சி பண்ணுவது எதனால என்று சொன்னால், இன்றைக்கும் கூட பல ஜின்னாக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்னெல்லாம் கோரிக்கை வச்சாங்கன்னா, பம்பாய் மாநிலத்திலிருந்து சிந்து பிரிக்கப்பட்டு தனி மாநிலம் ஆகணும். வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் பலுச்சிஸ்தானம் முழு மாகாணங்களாக ஆக்கப்பட்டு ஆளுநர் மாகாணங்கள் என்று அறிவிக்கப்பட வேண்டும். பஞ்சாபிலும் வங்காளத்திலும் மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். அதாவது முஸ்லிம்களுக்கு இந்த 2 மாகாணங்களிலுமே சட்டபூர்வமான பெரும்பான்மை கிடைக்கும்படி செய்ய வேண்டும். மத்திய சட்டசபை மொத்த உறுப்பினர்களில் முஸ்லிம்கள் 1/3 பங்கிற்கு குறையாமல் இருக்க வேண்டும். இது மாதிரி இப்ப பல நேரத்தில் ஜின்னா காங்கிரஸ்ல இருந்தாரு. ஜின்னா ஆரம்பத்தில் செக்குலரிஸ்டா தான் இருந்தாரு. அவரை சில காங்கிரஸ் இயக்க தலைவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாகத்தான் அவர் முஸ்லீம் வெறியராக மாறினார். இப்படி எல்லாம் பல பேர் சொல்றாங்க. முதல்ல ஒண்ணு வச்சுங்க, எந்த அமைப்பில் இருந்தாலும் ஹிந்துவனுடைய மனோபாவம் வேறு விதமாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால ஹிந்துவை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்னும் இந்த தேசத்தை துண்டாடுறதுக்கு ஜின்னாவை தூண்டினார் அப்படி என்பதெல்லாம் அபத்தம். அது நேருவாக இருந்தாலும் சரி, பட்டேலாக இருந்தாலும் சரி, காந்தியாக இருந்தாலும் சரி, யாரும் யாரையும் தூண்டல. அவர்கள் இந்த தேசத்தை காப்பாற்றணும்னு நினைச்சாங்க. இந்த தேசம் துண்டாடப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இதுல லெவலேசம் கூட நேருவுக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அதை போலவே அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் வல்லபாய் பட்டேலுக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது, காந்திஜிக்கும் கிடையாது, கிருப்லானிக்கும் கிடையாது, எந்த ஒரு இந்து தலைவருக்கும் கிடையாது. ஆனால் இந்த தேசத்தை எப்படியாவது இஸ்லாமிய மயமாக்கி விட வேண்டும் என்று காங்கிரஸில் இருந்த முஸ்லீமும் விரும்பினான், முஸ்லீம் லீகில் இருந்த முஸ்லீமும் விரும்பினான். அதனால காங்கிரஸ்ல இருந்த முஸ்லீம் எல்லாம் தேசிய முஸ்லீம்கள், முஸ்லீம் லீக்ல இருக்கிற முஸ்லீம் மட்டும்தான் விரோத முஸ்லீம்கள் நினைக்காதீங்க. எல்லா முஸ்லீம்களும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். அதனால அதுகளுக்கெல்லாம் ஒன்னும் வேறுபாடே கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அதனால அவங்களெல்லாம் பத்தி நம்ம ஒன்னும் பெருசா நினைக்க வேண்டாம். ஏன்னு சொல்றேன்னா, இந்த கவிஞர் சர் முகமது இக்பால்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கான். சாரே ஜஹான் சயாச்சா ஹிந்து ஷிதா ஹமாரா ஹமாரான்னு ஒரு பாட்டு. நீங்க கூட ஏதாவது கேட்டிருப்பீங்க ரேடியோல, எங்கயாவது கேசட்ல எங்கயாவது கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டை எழுதினவன் தேசபக்த முஸ்லீம் அப்படின்னு பல பேர்கள் வர்ணிக்கிறார்கள். ஆனால் இந்த முகமது இக்பால் தேச துரோகி, ஜின்னாவுக்கு ஈக்குவல், மறந்துடாதீங்க. அவன் என்ன பண்ணா, முஸ்லீம் எவனும் தனது ஒருங்கிணைந்த இஸ்லாமிய அடையாளத்தை தேசிய அடையாளத்திற்கு பலியிட வேண்டும் என்ற நிலையை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டான். அப்ப என்ன விரும்பினார் காந்திஜி போன்றவர்கள்னா, எல்லாரும் இந்தியர்கள் யோசிங்கப்பா, மதத்தினால யோசிக்காதீங்க. நான் ஒரு இந்து, நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு கிறிஸ்தவன், அந்த யோசனையை விட்டுரு. நான் எல்லோரும் இந்தியர்கள்.
அப்படின்னு. அப்ப இஸ்லாமியர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத மட்டும் சொல்றேன். இந்துக்கள் இந்துத்துவத்தை விட்டு எல்லோரும் இந்தியர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். காந்திஜி சொன்னதுனால யார் இதுல சேஞ்ச் ஆனான்னா இந்து எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டான். நாங்கெல்லாம் இந்துக்கள் இல்லப்பா, இனிமே இந்தியர்கள் தான் சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் முஸ்லிம்கள் யாருமே இந்தியன் என்பதாக சொல்லிக்கொள்ள தயாராக இல்லை. ஏன் இல்லைன்னா அவன் சொன்னான், என்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை இழந்து இந்த தேசத்துல இந்திய அடையாளத்தை பெறுவதற்கு நான் விரும்பவில்லை, ஆகவே வேண்டாம்னு சொல்லிட்டான். இப்ப இந்த ஜின்னாவுக்கு முன்னாடியே இந்த சிந்தனை, இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை துண்டு போடுற யோஜனை, இதெல்லாம் ஏன் வந்தது? பாகிஸ்தான் ஏன் பிறந்தது? கொஞ்ச நேரம் ஆனாலும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆனாலும் நீங்க எல்லாம் பொறுமையா கேட்கணும். ஏன்னா இது வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இந்த வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறது ஏன் அவசியம் கேட்டீங்கன்னா, என்னைக்கோ நடந்த சம்பவத்தை பத்தி இப்ப எல்லாம் நம்ம தீசிஸ் எழுதுறதுக்காக இல்ல, மற்றபடி எதிர்காலத்துல ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அந்த ஆபத்தையும் நான் சொல்லுவேன். அந்த ஆபத்துல இருந்து நம்மளை தப்பிச்சுக்கிறதுக்கு எப்படி வழிங்கிறத காமிக்கிறதுக்காக தான். அதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா காமிக்கலாம், இல்லைன்னா இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக விட்டுவிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கலாம். நம்ம பேரம்பிள்ளை எல்லாம் இஸ்லாமியர்களாக இருந்து விட்டு போகிறார்கள், நமக்கு என்ன வந்தது? அதனால அப்படிப்பட்ட நிலைமை வரலாம். இப்ப இந்த அவர்கள் மனசுல என்ன ஓடிச்சுன்னா, முஸ்லீம்கள் மனசுல காங்கிரஸ்ல இருந்தாலும் சரி, முஸ்லீம் லீக்ல இருந்தாலும் சரி, கட்சியிலேயே இல்லாத முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எல்லா முஸ்லீம்களுடைய மனதில் ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் என்னவென்றால், 700 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தை ஆண்டதற்கு பின்னாலும் கூட இந்த தேசத்தை முழுமையான இஸ்லாமிய நாடாக மாற்ற முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே நேரத்தில் இந்த நாட்டை முஸ்லீம் நாடா மாற்ற முடியாது. அப்ப அணுகுமுறையை மாற்றணும். இந்த அணுகுமுறையை மாற்றணுங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணினவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல அப்பொழுது இருந்திருக்கக்கூடிய ரஹமத் அலி சௌத்ரி அப்படின்னு ஒருத்தன். இவன் தான் முதல்ல இதை பத்தி சிந்திச்சு ஒரு கட்டுரை எழுதினான். அதுல மில்லத் அண்ட் தி மிஷன், அவன் எழுதின கட்டுரைக்கு பேரு த மில்லத் அண்ட் தி மிஷன் அப்படிங்கிற கட்டுரை. அதுல அவன் என்ன எழுதினா, நாம எல்லாம் இந்த ஹோல் கண்ட்ரி அப்படியே இஸ்லாம் ஆக்க முடியாதுப்பா, இது நடைமுறை சாத்தியம்னு எனக்கு தோணல. ஆனா இதே தேசத்தை நம்ம துண்டு துண்டாக்கிடலாம். துண்டு துண்டாக்கி அந்த துண்டு போட்ட முஸ்லீம் நாடுகளாக நம்ம ஃபெடரேஷன் ஆஃப் முஸ்லீம் கண்ட்ரீஸ், முஸ்லீம் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒண்ணு அமைக்கலாம். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னாக்க, ஒரு 7 கட்டளைகள் அவன் கொடுத்தான் இஸ்லாமியர்களுக்கு. அந்த கட்டளைகள் நமக்கு இப்ப டைம் இல்ல, அதெல்லாம் படிக்க வேண்டாம். ஆனால் அவன் சொன்னா, இந்த நாட்டை எப்படி துண்டு போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் கொடுத்தான். அதுல என்ன சொன்னா, பஞ்சாப், வடமேற்கு எல்லை மாநிலம், காஷ்மீர், சிந்து, பலுச்சிஸ்தான், இது எல்லாத்தையும் சேர்த்து பாகிஸ்தான் என்பதாக பிரிக்க வேண்டும். இந்த வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவனே ரஹமத் அலி சௌத்ரி தான் 1933. ஏன்னா ஜின்னா தீர்மானத்தை 1940 நிறைவேற்றுகிற போது கூட இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளை இணைத்து தனி நாடாக கொட வேண்டும் என்று சொன்னாரே தவிர அத பாகிஸ்தான் என்று பெயரிடணும்னு சொல்லல. ஏன்னா அவருடைய மூளையில இந்த பாகிஸ்தான்ங்கிற கான்செப்டே வரல. இவர் இந்த தீர்மானத்தை முடிஞ்ச உடனே மறுநாளைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஆங்கில பத்திரிகைகள் எல்லாமாக சேர்ந்து த பாகிஸ்தான் ரெசல்யூஷன் பாஸ்டு அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு எழுதினான். இவர் இந்த தீர்மானத்தில் இந்த வார்த்தையே கிடையாது. ஆனால் பத்திரிகைகள் அதை எப்படி சித்தரித்தன என்றால், பாகிஸ்தான் ரெசல்யூஷன் பாஸ்டு அப்படி என்று முஸ்லீம் லீக் தீர்மானத்தை இவர்களாகவே பாகிஸ்தான் ரெசல்யூஷன் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு இது எப்படி பாகிஸ்தான் ரெசல்யூஷன் தெரியும்னாக்க, இந்த ரஹமத் அலி சௌத்ரி ஏற்கனவே இந்த ஏரியாவை தான் பாகிஸ்தான் ஆக்கணும்னு சொல்லி இருந்தான், அதனால அப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பங்கிஸ்தான் ஒரு பகுதி வேணும்னு பார்த்தார். இது 2வது. நாட்டை எப்படி துண்டு போடுறதுங்கிறதுக்கு அளவு கொடுத்திருக்காரு. அதுல 1, 2 தான் வந்திருக்கு, இன்னும் நடக்க வேண்டியது பாக்கி இருக்கு. அதை அவன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிற சொல்றதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் இங்க வரேன். இப்ப வங்காளம், அஸ்ஸாம், இந்த 2ஐயும் சேர்த்து, வங்காளம் என்றால் மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம், 2ஐயும் சேர்த்து அஸ்ஸாமோடு சேர்த்து பங்கிஸ்தான் ஆக்கணும் அப்படின்னு பார்த்தாரு. இன்றைக்கு அந்த பங்கிஸ்தான்ல ஒரு பகுதி மட்டும் ஈஸ்ட் பெங்கால் என்று சொல்லக்கூடிய கிழக்கு வங்காளம் மட்டும் பங்களாதேஷ் என்கின்ற பெயர்ல தனி நாடு ஆகிவிட்டது. இப்ப அந்த பங்களாதேஷில் இருந்து 1 கோடி பேர் 2 கோடி பேர் இப்ப அஸ்ஸாமுக்குள்ள வந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ள நுழைஞ்சு மால்தா, முர்ஷிதாபாத் என்ற மாவட்டங்கள் முழுமையும் இஸ்லாமிய மாவட்டங்களா மாத்திட்டான். இப்ப மால்தாங்கிற மாவட்டம் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு. ஆனால் இந்த மால்தாவை கம்யூனிஸ்ட் ஆள முடியாது, இந்த முர்ஷிதாபாதை கம்யூனிஸ்ட் ஆள முடியாது. இப்ப மால்தா, முர்ஷிதாபாத் இரண்டுமே இஸ்லாமிய பெரும்பான்மை படைத்த மாவட்டங்கள். நாளைக்கே அவன் விரும்பினால் பங்களாதேஷோடு சேர்ந்து கொள்ளலாம். அவனை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான ஒரு பெரிய அதிகாரமோ அல்லது ஆற்றலோ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கிட்ட இல்ல. இதை மறந்துடாதீங்க. அது பெயரளவுக்கு நம் நாட்டுக்குள்ள இருக்கு. மால்தா, முர்ஷிதாபாத் மறைஞ்சு அவங்க கூட சேர்ந்துருச்சு. இப்ப அங்க இஸ்லாமியர்கள் பெருமெண்ணிக்கையில் வந்துட்டாங்க. அசாமுக்குள்ள அப்படிதான், அசாமிய அதுல சேர்க்கணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் பண்ணணும்னு பார்த்தான். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இதெல்லாம் பத்தி வர்ணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் இல்ல, அதனால அடுத்தது என்ன, உஸ்மானிஸ்தான். இந்த உஸ்மானிஸ்தான்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹைதராபாத் நவாப்னு ஆண்டுட்டு இருந்தான். அது முஸ்லிம் மன்னன், இந்துக்கள் பெரும்பான்மை. இந்த உஸ்மானிஸ்தானுக்கு என்ன ஐடியா கொடுத்தான், இந்த நவாப் தனியா பிரிஞ்சு போய் அவர் தன்னுடைய நாட்டை முஸ்லீம் நாடாக்கணும், அதுக்கு உஸ்மானிஸ்தான் பேர் கொடுக்கணும்
அப்படின்னு சொன்னான். அது உஸ்மானிஸ்தான், ஹைதராபாத் அண்ட் நியர்பை பிளேசஸ், மகாராஷ்டிராவில் ஒரு சில பகுதி, இந்த வடக்கு ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதுல வருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இதெல்லாம் எப்படி முறியடிக்கப்பட்டதுங்கிறத அப்புறம் பார்ப்போம், நமக்கு டைம் இருந்தா பார்ப்போம். அப்புறமா நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிற கேரளத்துல மாப்பிளிஸ்தான் ஒரு இடத்த சொன்னான். இதெல்லாம் ரஹமத் அலி சௌத்ரியினுடைய மேப்ல இருக்கு. அவன் போட்டு கொடுத்த திட்டத்தின்படிதான் இது நடக்கிறது, மறந்து விடாதீர்கள். இன்றைக்கும் அவர்கள் அதை மனசுல வைத்துக் கொண்டுதான் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தான் ஒண்ணுமே திட்டமும் இல்ல, எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனமும் இல்ல, அவர்களுக்கு இருக்கிறது. அவன் மாப்பிளிஸ்தான் ஒண்ணு சொன்னான். இந்த மாப்பிளிஸ்தான் எங்க இருந்துன்னு கேட்டான். கோழிக்கோடுல இருந்து ஆரம்பிச்சு இந்த திப்பு சுல்தானும் ஹைதராலியும் எந்த ஒரு ரூட்ல அந்த காலத்துல ஜனங்களை மதமாற்றிக் கொண்டு இந்த பகுதி வழியாக ஒரு படையெடுப்பை நிகழ்த்தி அவன் அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் வந்து ஈரோடு வந்து திண்டுக்கலுக்கு போய் திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு வந்தான் பாருங்க அந்த ரூட். அதாவது அவனுடைய ரூட் மேப் எப்படி இருந்ததுன்னா திண்டுக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பால்காட்டுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த பொன்னானியை தாண்டி இருக்கக்கூடிய மலப்புரம் தாண்டி இருக்கிற கோழிக்கோடு. இவனுக்கு வசதியா இப்ப கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் 1967 என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மலப்புரம் மாவட்டம்னு ஒன்று உருவாக்கிட்டான். இந்த மாப்பிளிஸ்தானுக்கு இவர்கள் இப்பொழுது உதவி செய்து விட்டார்கள். மலப்புரம் மாவட்டம் என்பது பொன்னானியில இருக்கிற சில தாலுகாக்கள், அதுபோல் பொன்னானி சுற்றி வர இருக்கிற பகுதிகள், அதுபோல பாலக்காட்டுல இருக்கிற சில பகுதிகள், கோழிக்கோட்டில் இருக்கிற சில பகுதிகள் எல்லாத்தையும் பிரிச்செடுத்து மலப்புரம் என்று ஒரு மாவட்டத்தை உருவாக்கி விட்டார்கள். அந்த மலப்புரம் மாவட்டம் அங்க உருவாயிடுச்சு. ஆனா அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடற்கரை ஓரத்தில் இன்னமும் இந்து மீனவர்கள் இருக்கிறார்கள். அந்த இந்து மீனவர்களை முறியடிப்பதற்காகத்தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால இஸ்லாமிய மீனவர்கள் இந்து மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அந்த விவரமெல்லாம் உங்களுக்கு சமீபத்தில் தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம். ஆகவே இப்பொழுது அங்க இந்துக்கள் எதிர்க்கிறார்கள். அதனால அந்த பகுதி இன்னும் கைக்கு வரல. அதுக்கப்புறம் இந்த வரக்கூடிய பாலக்காடு தாண்டி கோயம்புத்தூருக்கு வர பாதையெல்லாம் இருக்கு பாருங்க. பாலக்காடுல இருக்கக்கூடிய காக்கா முஸ்லிம்ஸ் தான் கோயம்புத்தூர் முழுக்க இன்ஹாபிட் பண்ணுவான். கோயம்புத்தூர்ல கேரளாக்காரன் இருக்கான், இந்து கேரளாக்காரனுக்காக நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அங்க பயமே எதனாலன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டுக்குள்ள கோயம்புத்தூரை சுற்றி வர உள்ள நுழைஞ்சிருக்கிறவன் யாருன்னாக்க இந்த கேரளாவில் இருக்கிற காக்கா முஸ்லிம்கள் தான். பலவிதமான வியாபாரங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு உள்ள நுழைஞ்சிட்டான். இப்ப சமீபத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது. அது அத்வானிக்கு எதிரான குண்டுவெடிப்பு அல்ல, கோயம்புத்தூரை இஸ்லாமிய மயமாக்குவதற்கான ஒரு முயற்சியினுடைய அங்கமாக நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ட்ரையல். அவ்வளவுதான். ஏன் அதை ட்ரையல்ங்கிறேன்னா அங்க இருக்கிற இந்து வியாபாரிகள், இந்து பெரிய தொழிலதிபர்கள் அத்தனை பேருமே கோயம்புத்தூரை விட்டு எப்ப காலி பண்ணுவான்? கோயம்புத்தூர்ல தன்னுடைய இண்டஸ்ட்ரிக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிடுவான். கோயம்புத்தூர் எப்படி ஆயிடுச்சு? சவுத் இந்தியன் மான்செஸ்டர் ஆயிடுச்சு. சவுத் இந்தியன் மான்செஸ்டர்னா இந்துக்களுடைய கை வியாபாரத்தில் ஓங்கி இருக்கிறது. ஆகவே இந்த தொழிற்சாலைகளை தவிடுபடியாக்கணுங்கிறதுக்கு தான் குண்டு வச்சான். ஆனா நல்லவேளை அது மிஸ்பயர் ஆயிடுச்சு. அது மிஸ்பயர் ஆனதுனால நல்லவேளை இந்து ஆட்கள்லாம் அங்க இருக்கிற தொழிலதிபர்கள் யாரும் அந்த இடத்தை விட்டுட்டு வரல. இப்ப அவனுடைய டார்கெட் திருப்பூர் தான். ஏன்னா இப்ப திருப்பூர் மீண்டும் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. திருப்பூர் முன்ன ரொம்ப சாதாரண நிலைமையில இருந்தது. இவன் கோயம்புத்தூரையே ஒழிக்கணும்னு பார்த்தான். இப்ப கோயம்புத்தூரை விட ஒருபடி மேல போய் திருப்பூர் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இந்து வியாபார கேந்திரமாக மாறி உலக அளவுல எல்லா நாடுகளுக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலை இதை அனுப்பக்கூடிய அளவுக்கு உயர்ந்துருச்சு. இப்ப திருப்பூரை எப்படி ஒழிக்கிறதுங்கிறதா இவனுடைய அடுத்த திட்டம். இந்த ரூட்ல வந்தீங்கன்னா இங்க பெரிய அக்ரஹாரம்னு ஒண்ணு இருக்க. இதெல்லாம் ஒரு காலத்துல இந்த திப்பு சுல்தான் படையெடுத்து வந்த போது அந்த பகுதியெல்லாம் முழுக்க இஸ்லாமிய மயமாக்கி தான் இந்த பெரிய அக்ரஹார ரூட் எல்லாம். அதே மாதிரி நீங்க திண்டுக்கல்ல இந்த பேகம் பஜாரா என்னது பேகம்பூர், அந்த பேகம்பூர் முழுக்கவே அந்த காலத்துல ஒரிஜினலா இந்துக்களாக இருந்தவர்களை தான் மதம் மாற்றுவதற்கு அவன் முயற்சி பண்ணின இடம். இது எல்லாத்தையும் மையமா வச்சு இப்பொழுது மாப்பிளிஸ்தான் என்கின்ற ஒன்றை கொண்டு வரலாம். இதை தவிர சித்திகிஸ்தான் அப்படின்னு ஒரு இடம், போபாலை மையமாக கொண்டு சித்திகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு இடத்தை அவன் பண்ணணும்னு பாக்குறான். அப்புறம் ஹைதரிஸ்தான் அப்படின்னு ஒரு இடம், இது மைசூர்ல ஹைதர் அலி எந்த இடத்துல ஆண்டானோ அதை சுற்றி இருக்கிற இஸ்லாமிய பகுதிகளாக முதல்ல மாற்றி அதுக்கப்புறம் அது ஹைதரிஸ்தான் மாத்தணும். இவ்வளவு திட்டம் போட்டு கொடுத்த இவனுக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக தான் ஜின்னா என்ன பண்ணாரு, 1938 14 அம்ச கோரிக்கைன்னு ஒண்ணு வச்சாரு. இந்த 14 அம்ச கோரிக்கையை அந்த காங்கிரஸ் தூக்கி எறிஞ்சு விட்டது. அது ஒண்ணு நடைமுறை சாத்தியமல்ல என்று சொல்லிவிட்டது. அதுல அதாவது காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்பீஸ் பண்ணினா கூட பல இடங்கள்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் தடுக்க முடியுமோ தடுக்க வேண்டுமோ அதுக்கு தகுந்தபடி தடுத்து கொண்டு வந்தார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்தாமல் நம்ம தேசத்துல ஒரு விடுதலை போராட்டத்தை முழுமையாக வெற்றி பெற செய்ய முடியாதுங்கிறதுனால அவ்வப்பொழுது அவர்களை திருப்திப்படுத்திக் கொண்டு இருந்தார்கள். இதுல இன்னைக்கு இந்த நேற்றுக்கு தேசிய கொடி பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா நான் முக்கியமா எந்த சப்ஜெக்ட் சொல்லணுமோ அந்த சொல்றதுக்கு டைம் விட்டு போயிடும். அதனால இப்படியாக வளர்ந்து 1940 பாகிஸ்தான் ரெசல்யூஷன் இஸ் பாஸ்டு. 1940 இருந்து முஸ்லீம் லீக் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பின்னாலும் கூட 1946 வரை பிரிட்டிஷ்காரர்களும் அதற்கு இணங்கவில்லை. அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைவர்களும் கூட எந்த காரணத்தை முன்னிட்டும் ஒரு காலம் நாங்கள் நாட்டை துண்டாட அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற விஷயத்தில் உறுதியாக இருந்தார்கள். இப்ப 1946
அந்த ஊர்ல ஒரு ஜூலை மாசம் நினைக்கிறேன், ஜூலை மாசம் 27 28 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, 27 நினைக்கிறேன், ஜூலை 27 தான். ஜூலை 27ஆம் தேதி இன்னைக்கு ஒரு கூட்டமானது மும்பையில நடக்கிறது, முஸ்லீம் லீக் கூட்டம். அந்த கூட்டத்துல டைரக்ட் ஆக்ஷன் கால், ஜின்னாவினுடைய டைரக்ட் ஆக்ஷன் கால், அதுதான் பாகிஸ்தானை பெற்று தந்தது, மறந்து விடாதீர்கள். அவர் அந்த கொடுத்த குரல் இருக்கிறதே, நேரடி நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் இஸ்லாமியர்களே அப்படின்னு சொன்னார். பாகிஸ்தானை பெறுவதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருங்கள். இப்ப வரக்கூடிய மாதம் என்பது என்ன? ரம்ஜான் மாதம் பிறக்க இருக்கிறது. அந்த ஆண்டு ரம்ஜான் அப்ப வந்தது. ரம்ஜான் மாதம் எதற்காக இருக்கிறது? முகமது நபி அன்றைய தினம் இதே ரம்ஜான் மாதத்தில் தான் மெக்காவின் மீது படையெடுத்து மெக்காவை இஸ்லாமிய நாடாக மாற்றினார். அதை போலவே இன்றைய தினம் நீங்களும் கூட இந்த தேசத்தை இஸ்லாமிய நாடாக மாற்றுவதற்கு, இந்துக்களை பணிய வைப்பதற்கு, காங்கிரஸை பணிய வைப்பதற்கு நேரடி நடவடிக்கையில் ஈடுபடுங்கள், ஜிஹாது தொடங்கட்டும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே பத்திரிகாரன் வந்து நேரடி நடவடிக்கைன்னா என்னன்னு கேட்டான். டைரக்ட் ஆக்ஷன் கால்னு ஒன்னு கொடுத்திருக்கீங்களே, இங்கிலீஷ்ல தானே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டான். அதுக்கு ஜின்னா சொன்னார், யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும், நீ ஒன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நடக்கிற போது நீயே நேரடியாக பார்ப்பாய் என்று சொல்லிவிட்டார். உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா சுகர்வர்தி அப்படிங்கிறவன் கல்கத்தாவில் அப்ப சீஃப் மினிஸ்டர், அவன் முஸ்லீம் லீகினுடைய சீஃப் மினிஸ்டர். முஸ்லீம் லீக் ஆளுகிறது. கல்கத்தா இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதி. ஆனால் கல்கத்தா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் முஸ்லீம் லீக் ஆட்சி, முஸ்லீம் லீகினுடைய சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு, நாம பெரும்பான்மையாக ஒரு மாநிலத்தில் இருக்கிறோம், அதனாலேயே நம்மளை பாதுகாத்துக்கிடலாம் நினைக்காதீங்க. இந்து விரோத அரசாங்கம் இருந்தால், இந்து விரோத அரசாங்கத்தின் கீழ் பெரும்பான்மை இந்துக்கள் இருந்தாலும் கூட தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்களால் முடியாது. ஆகவே ஆட்சியும் நம்மதாக இருக்க வேண்டும், மக்களும் நம்மதாக இருக்கணும், அப்பதான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இது புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்றைக்கு அதான் நடந்தது. முஸ்லீம் லீக் ஆட்சி புரிஞ்சா என்ன, கல்கட்டா இந்து பெரும்பான்மையுடைய நகரம், அதை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு. உடனே சுகர்வர்தி என்ன சொன்னார், இந்த ஜின்னா சொன்ன நிகழ்ச்சியை நான் நடைமுறைப்படுத்துவேன். என்னைக்கு டேட்? டைரக்ட் ஆக்ஷன் காலுக்கு நேரடி நடவடிக்கை என்றைக்கு நடக்கணும்? ஆகஸ்ட் 16 1946 டேட் முடிவாச்சு. டேட் முடிவான சுகர்வர்தி நேரம் திரும்பி வந்தார் கல்கத்தாவுக்கு. கல்கத்தாவில் வந்துட்டு சொன்னார், ஆகஸ்ட் 16ஆம் தேதி 1946 நாம ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்துவோம். மாநிலம் தழுவிய பேரணி, எல்லா மக்களுமே கல்கத்தாவிற்கு வருவார்கள், மாநிலம் முழுக்க கல்கத்தாவில் வந்து அசம்பிள் ஆகும் அப்படின்னாரு. எல்லா முஸ்லீம் லீக் காரணம் வருவான்னு. அப்ப இந்த 2ஆம் உலக போர் நடந்து முடியற டைம், அதனால எல்லா ஊர்லயும் பெட்ரோல் ரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. பெட்ரோல் யார் வேணாலும் போட்டுக்க முடியாது, அதுக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல. அந்த கூப்பனை காமிச்சாதான் எந்த இடத்துலயும் பெட்ரோல் கொடுக்க முடியும், பெட்ரோல் ரேஷன். அதனால இவர் என்ன பண்ணார், முஸ்லீம் லீக் பார்ட்டியில எல்லாருக்கும் இந்த பெட்ரோல் கூப்பனை கொடுத்தார். எதுக்குன்னா வண்டியில வரணும், அவன் எல்லாரும் லாரியில வரணும். ஆகவே லாரியில வருவதற்கு, கல்கட்டா வந்து சேருவதற்காக இந்த பெட்ரோல் கூப்பன் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் உண்மையிலேயே அவர் சொல்லுகிற போது ஒவ்வொருத்தரிடத்திலும் அந்த பெட்ரோல் வண்டிக்கு தேவையான பெட்ரோலுக்கு மட்டும் அவர் கூப்பன் கொடுக்கவில்லை, மாறாக பெட்ரோல் ஊத்தி கல்கட்டா நகரத்தில் இருக்கிற கடைகளை எரிப்பதற்கு எந்த பெட்ரோல் தேவையோ அதையும் சேர்த்து கூப்பனாக கொடுத்தார். இது அவங்ககிட்டையும் சொல்லிட்டார். அடுத்தது எல்லாம் 1 லட்சம் பேர் வரப்போறான். 1 லட்சம் பேர் கல்கத்தா நகரத்தை நோக்கி முஸ்லீம் லீக் பேரணி. எதற்காக? பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றுக்கொள், பாகிஸ்தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு மிகப்பெரிய பேரணி. இந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணாரு, கல்கட்டாவில் இருக்கிற கமிஷனரை கூப்பிட்டார். இங்க எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு? 25 போலீஸ் ஸ்டேஷன் கல்கட்டாவில். 25 போலீஸ் ஸ்டேஷன்ல யார் இன்ஸ்பெக்டர்னு கேட்டார். 23 போலீஸ் ஸ்டேஷன்ல இந்து இன்ஸ்பெக்டர்கள் இருந்தார்கள். அப்ப தான் நினைச்ச காரியம் நடத்த முடியாது. அதனால என்ன பண்ணாரு, வித்தின் ஒரு 1 வீக்குள்ள எல்லா இந்து இன்ஸ்பெக்டர்களையும் வங்காளத்தினுடைய மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சாரு. மற்ற மாவட்டங்களில் இருக்கிற முஸ்லீம் இன்ஸ்பெக்டர்லாம் கல்கட்டாவில் இருக்கிற இந்த 23 போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரா கொண்டு வந்து வச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல, 2 போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஊர்ல இந்த இது என்னது, இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ், இந்த ஆங்கிலோ இண்டியன் ஒருத்தன் இருந்தான், அவன் இருந்துட்டு போட்டார். அவங்க 2 பேர் இருந்தா நமக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லைன்ட்டாரு. கமிஷனர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற போன் யாரும் அட்டன் பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் ரூம் செயலிழந்து விட வேண்டும். ஆகவே இந்த டெலிபோனை கட் பண்ணிடு, யாராவது டெலிபோன் பண்ணாங்கன்னா கண்ட்ரோல் ரூம்லயோ போலீஸ்லயோ எந்த விதமான ரியாக்ஷனும் இருக்கக்கூடாது. சரி என்று அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி ஆகஸ்ட் 16ஆம் தேதி பேரணி. வருகிற வழியிலேயே எந்தெந்த வீடுகள் இருந்தனவோ, கடைகள் இருந்தனவோ, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்து பெண்களை அந்த ஊர்வலத்துக்கு நடுப்புற வச்சு கற்பழிச்சானுங்க. இதெல்லாம் கல்கட்டா கிரேட் கல்கட்டா கில்லிங்ஸ் பேப்பர்ல வந்திருக்கு, நான் சொல்லல, கதை இல்ல. தி ஸ்டர்ன் ரெக்கனிங் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, ஜிடி கோஸ்லாங்கிறவன் எழுதியிருக்கான். இந்த ஜிடி கோஸ்லாங்கிறவன் கவர்மெண்ட் ஆபீசர். அப்ப அவனுடைய ரிப்போர்ட் தான் கவர்மெண்ட்ல இந்த நாடு துண்டாடப்பட்ட போது என்னெல்லாம் நடந்ததுங்கிற விவரத்தெல்லாம் அவன் தான் நேரடியாக பார்த்து எழுதியிருக்கிறான். இந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சொன்னாங்க.
அவன் கொஞ்ச நாளைக்கு பப்ளிஷ் பண்ணாம இருந்தான். ஏன்னா அவன் தான் ஆபீசரா இருந்து இந்த ரிப்போர்ட்டை தயார் பண்ணினவன். அந்த ஜிடி கோர்ஸ்ல என்ன பண்ணிட்டான், அதுக்கப்புறம் வெளியில வந்த உடனே இதை புக்கா பப்ளிஷ் பண்ணிட்டான். இன்றைக்கு இது எந்த இடத்துல கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஸ்டர்ன் ரெக்கனிங், இன்றைக்கு அந்த புக் இருக்கு. ஸ்டர்ன் ரெக்கனிங் அப்படிங்கிறது தலைப்பு. என்ன அநியாயம் நடத்திருக்காங்கிற ஃபுல் டீடைல்ஸும் கவர்மெண்ட் ஆபீசராக இருந்து அவன் சொல்லி இருக்கிற தகவல்கள் இருக்கு. அதுல இதை பத்தி 1946 ஆகஸ்ட் 16 கல்கட்டாவில் என்ன நடந்ததுங்கிற சம்பவத்தை எல்லாம் அவன் சொல்லியிருக்கான். அதுல எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள், அது மட்டும் இல்ல வீடுகளில் புகுந்து எல்லா விஷயத்தையும் கொள்ளையடிச்சார்கள், வழியில் இருக்கிற கடைகளுக்கு தீ வைத்தார்கள், மொத்தமா எத்தனை பேர் 5000 இந்துக்கள் கொல்லப்பட்டு தெருவில் வீசி எறியப்பட்டார்கள். 5000 இந்துக்கள். அங்கங்க கலவரம் நடக்கிற போது அங்கங்க இந்து போலீஸுக்கு போன் பண்ணா, போலீஸ்ல அட்டென்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது, ரெஸ்பான்ஸே இல்ல. அதனால இந்து என்ன பண்ணுவான், காங்கிரஸ் ஆபீஸுக்கு போன் பண்ணா காங்கிரஸ்ல யாரு வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியும், ஒருத்தனுமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. இந்த மாதிரி நிலைமை ஒரு 5 நாளைக்கு கண்டினியூ ஆச்சு. முடியாது, போலீஸையும் நம்ப முடியாது. நாம ஏதாவது செஞ்சா தான் முடியும். பீகார்ல இருந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையினர் அங்க கூலி வேலை செய்யறவனா இருந்தான், லேபரர்ஸ், அன்றாடம் கூலி. இந்த அன்றாடம் கூலி வேலை செய்யறதுக்கு வங்காளி யாரும் கிடையாது, எல்லா வேலைகளையும் செய்யறதுக்குன்னு பீகார்ல இருந்து ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில லட்சக்கணக்கான பேர் அங்க இருந்தான். அந்த பீகாரி முஸ்லிம்ஸ் எல்லாம், பீகாரி இந்துக்கள் ஒரு முடிவெடுத்தான். என்ன முடிவெடுத்தான்னா, இனிமே நாம பாத்துட்டு இருக்கக்கூடாது, இனிமே நாம ரியாக்ஷன் இல்லாம இருந்தோம்னா நாம அழிஞ்சு போயிடுவோம், அதனால இப்ப திருப்பி தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அதுக்கு அவன் எங்க போவான், பெட்ரோலுக்கு போவானா இல்ல பிஸ்டலுக்கு போவானா? பிஸ்டலும் கிடையாது, பெட்ரோலும் கிடையாது. அதனால அவன் என்ன பண்ணான், கையில என்ன மம்புட்டி கிடைச்சதோ, அரிவாள் கிடைச்சதோ, சம்மட்டி கிடைச்சதோ, எதெல்லாம் கிடைச்சதோ அவன் வேலை செய்யறதுக்கு அவனுக்குன்னு ஒரு ஆயுதம் உண்டு. அந்தந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தெருவில் இறங்கி எதிர்ப்பட்ட முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொல்வது, இதான் ஒரே திட்டம். யாரு உண்மையிலேயே நம்மளை தாக்கினார்களோ அவர்களை தேடி பிடிச்சி இப்ப அடிக்க முடியாது, கவர்மெண்ட் அவங்களை அரெஸ்ட் பண்ணல. ஆனால் எந்த முஸ்லீம் நமக்கு யாரை எதிராக பார்த்தாலும் அவனை வெட்டுறா கொடுத்துறா அப்படின்னா, அந்த மாதிரி 3000 முஸ்லீம்கள் உடனடியாகவே கொலை செய்யப்பட்டார்கள். இந்த 3000 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் தகவல் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச உடனே கவர்மெண்ட் இவர்கள் அத்தனை பேரையும் ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டான். 5000 இந்துக்கள் கொலை செய்யப்பட்ட போது எந்த முஸ்லீமே அரெஸ்ட் பண்ணல. ஆனால் இந்த இடத்துல முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள், இந்துக்களை அரெஸ்ட் செய்து விட்டார்கள். இன்றைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. இது என்னைக்கும் நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கலன்னா, இன்னைக்கும் கூட ஏதாவது ஒரு ஊர்ல பிரச்சனைனாக்க உண்மையிலேயே இந்து பாதிக்கப்பட்டானா எவனுமே கேர் பண்றது இல்ல. இப்ப குஜராத்தில் நரேந்திர மோடிக்கு எதிராக இவ்வளவு பெரிய இயக்கத்தை நடத்தி கொண்டு இவர்கள் அத்தனை பேர் அவனை கொலைகாரன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எதற்காக? ஏதோ கலவரம் புதிதா? நரேந்திர மோடியினுடைய காலத்தில் தான், ஆட்சி காலத்தில் தான் இந்த மாநிலத்திலேயே முதலாக கலவரம் ஏற்பட்டதா? இல்லையே. குஜராத்தினுடைய வரலாற்றை புரட்டிப்பார். குஜராத் எந்த தினம் உருவானதோ அன்றைய தினத்திலிருந்து ஆண்டு தவறலாம், ஆனால் அந்த ஆண்டினுடைய கலவரம் தவறியதில்லை. ஒவ்வொரு ஆண்டு கலவரம் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. இதே சிதம்பரம் அப்பவும் ஹோம் மினிஸ்டர், மறந்துடாதீங்க, அப்பவும் ஹோம் மினிஸ்டர். அப்ப ஹோம் மினிஸ்டராக சிதம்பரம் இருந்த போது இந்த குஜராத் கலவரம், நான் பல மேடைகளில் பேசியிருக்கேன், குஜராத் கலவரம் நடந்த போது ஸ்பாட் விசிட் பண்றதுக்காக வருகிறார். பத்திரிகைக்காரன் கேட்கிறான், இவ்வளவு கட்டுக்கு மீறி நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள், உங்களுடைய போலீஸ் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றாரு, எங்க போலீஸ் என்ன செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறது, ஆனால் இது கைமீறிய செயல், எங்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி இது நடக்கிறது, நாங்கள் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. எப்ப அது? இந்துக்களை இஸ்லாமியர்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்ப அது. ஆனா நாம சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான், எத்தனை நாளைக்கு தான் நீ அடி வாங்குவ, எத்தனை நாளைக்கு தான் நீ அடி வாங்குவ. குஜராத்தில் கலவரம் என்று சொன்னால் இந்துக்கள் மீது முஸ்லிம்கள் போர் தொடுப்பார்கள், இந்துக்கள் வீட்டை காலி செய்து விட்டு வேறு ஊர்களுக்கு ஓடி போய் விடுவார்கள், அல்லது இந்துக்கள் பெருமெண்ணிக்கையில் செத்து போவார்கள். இதான் நடந்துட்டு இருந்தது. நாம சொன்னதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அவர்களிடத்துல, டேய் திருப்பி தாக்க தெரியாதவன் உலகத்தில் அழிந்து போவான், திருப்பி தாக்குறது இல்லைன்னா நீ அழிஞ்சுடுடா. அது இந்த முறை இந்துக்கள் திருப்பி தாக்குறது முடிவு பண்ணிட்டான், வேற ஒண்ணுமே இல்ல. திருப்பி தாக்குவது என்ற முடிவு எடுத்ததுனால இன்றைக்கு 3000 முஸ்லிம்கள் இறந்து போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 கிராமத்துல மருந்துக்கு கூட முஸ்லீம் கிடையாது, இன்னைக்கு குஜராத்தினுடைய பல கிராமங்களில் யாராவது முஸ்லீம் இருக்கானு போய் பாருங்க. ஏன் அந்த ஊரை விட்டு ஓடினா? இந்த ஊர்ல இருந்தால் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பில்லை, உடைமைக்கு பாதுகாப்பில்லை, ஓட வேண்டும். இப்ப மட்டும் பறிஞ்சுக்கிட்டு வரீங்களேடா, அப்படி இஸ்லாமியர்களுக்கு நாம் கொடுமை செய்யவில்லையா என்று கூறுகிறீர்களே, அவர்களை எல்லாம் நாடோடிகள் ஆக்குகிறீர்களே, ஊரை விட்டு விரட்டுகிறீர்களே, இது கொடுமை அல்லவா என்று கேட்கிறீர்களே. யார் விரட்டுகிறார்கள்? அந்த ஊரில் இருக்கிற RSS காரன் விரட்டுகிறானா? விஸ்வ இந்து பரிஷத் காரன் விரட்டுகிறானா? இந்து முன்னணிக்காரன் விரட்டுகிறானா? இல்லை, காங்கிரஸ் இந்து விரட்டுகிறான், மறந்துடாது. கம்யூனிஸ்ட் இந்து விரட்டுகிறான்,
இந்த போராட்டத்துல இவ்வளவு முஸ்லீம்கள் இறந்து போயிருக்கிறார்னாக்க ஒரு இயக்கத்தவன் கொலை பண்ணலடா, ஒரு இயக்கத்தவன் கொலை பண்ணல. அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை இந்துக்களுமாக சேர்ந்து கொண்டு முஸ்லீம்களை இல்லாம பண்ணிடணும் முடிவெடுத்து அதுக்கப்புறம் செயல்பட்டு இருக்கான். மறந்துடாதீங்க. எல்லா கட்சிக்காரனும் இந்துனா ஒன்னாயிடுவானா மாட்டானடா. தாக்குதல் நடக்கிற போது எங்க இருந்து வந்துச்சு கட்சி? இந்து முஸ்லீம் தானே தெரியும். உங்க கோயம்புத்தூர் கலவரத்தை பார்க்கல? செல்வராஜ் தாக்கப்பட்ட போது அந்த பகுதியில் என்ன ஒரு இந்து முன்னணிக்காரனா போய் நின்று கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இல்லையே. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா இந்துக்களும் எல்லா இந்து போலீஸ்காரனும் தான் சேர்ந்து அடிச்சான். எல்லா இந்து போலீஸ்காரனும் சேர்ந்து அடிச்சது உனக்கு தெரியாது? எத்தனை பேரை கொண்டானுங்க. ஆஸ்பத்திரிக்குள்ளேயே நுழைஞ்சு கொல்லலையாடா? ஆஸ்பத்திரிக்குள்ளேயே நுழைஞ்சு முஸ்லீம்களை கொல்லலையா? அப்படி கொல்லுவானா இல்லையா? ஏன் கொல்லுவான்? ஏன்னா அவனுடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு வருகிற போது, அந்த பிரச்சனை வருகிற போது தாக்குவான். அந்த மாதிரி கல்கட்டாவில் நடந்துச்சு. திரும்ப அடித்தார்கள், அவர்கள் கைது செய்தார்கள். இந்த நிலைமை முடிஞ்ச உடனே இதே மாதிரி நவகாளியில இதனுடைய கண்டினியூஷனாக பல ஊர்கள்ல ஏகப்பட்ட கலவரங்கள். சிந்துல இதை பார்த்துட்டு காங்கிரஸ் கதி கலங்கி போச்சு. உண்மையிலேயே ஏன் காங்கிரஸ் தலைவர்கள் நாடு துண்டாடுவதற்கு அனுமதித்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கதி கலங்கி போனார்கள். மிகப்பெரிய அளவில் இந்துக்கள் அழிந்து போவதை தான் கண் முன்னால பார்த்துக் கொண்டு அவர்களால் இருக்க முடியவில்லை. தடுத்து நிறுத்தவும் திராணி இல்லை. அதனால அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து இவர்கள் அழித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னா பேசாம இதற்கு இணங்கி இவர்களை இந்த நாட்டை விட்டு வேற்று நாட்டுக்கு அனுப்பிவிட்டால் நல்லதாக போய்விடும் என்கின்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எந்த இந்து தலைவனா இருந்திருந்தாலும் அதான்டா செஞ்சிருப்பான். அதான் செஞ்சிருப்பான். வேற ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன செய்வ? வேற இந்துக்களை அழிய விடுவாயா? அல்லது இஸ்லாமியர்களை அத்தனை பேரை அழிக்கின்ற ஆற்றல் உன்னிடத்தில் இருந்ததா? இரண்டும் இல்லையே. அந்நியனுடைய ஆட்சி நடக்கிறது, மாற்றானுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கத்தில் போலீஸ் உன்னுடைய போலீஸ் அல்ல, காவல்துறை நம்முடையதல்ல, ராணுவம் நம்முடையதல்ல. அப்படி இருக்கிற போது மக்கள் எப்படி எதிர்த்து போரிட முடியும்? அதனால்தான் இன்னைக்கும் சொல்றேன், போலீஸ் நம்மளுதா இல்லைன்னா எங்கேயுமே பிரச்சனை. இன்னைக்கு நமக்கு எதிர்காலத்தில் நாடு துண்டாடப்படாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னாக்க இந்து காவல்துறையினர் வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? இன்றைக்கு இருக்கிற தேசபக்த இந்து இளைஞர்கள் அத்தனை பேரும் காவல்துறையில சேரணும். போலீஸ் இன்ஸ்பெக்டரா போ, டிஎஸ்பி போ, ஐபிஎஸ் படி, ஐபிஎஸ் பரீட்சை எழுது, அந்த துறைக்கு போ. ஏன்னா அந்த துறையில சம்பளம் உண்டு. ஆனால் சம்பளம் இந்த தேசத்துக்கு பயன்படும், இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும். அப்படி இந்து போலீஸ் இல்லைன்னா தேசத்தை காப்பாற்ற முடியாது, இந்து ஆர்மி இல்லைன்னா தேசத்தை காப்பாற்ற முடியாது. அப்பேற்பட்ட நெருக்கடி நிலைமைக்கு தள்ளப்பட்ட போது மவுண்ட் பேட்டன்ங்கிறவன் ஜூன் 3 இன்னைக்கு ஒரு பிளானோட வந்தான். 1947 ஜூன் 3. அவனுடைய அந்த பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். அதாவது பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் பெரும்பகுதியாக வாழக்கூடிய பகுதிகளை பிரித்து பாகிஸ்தான் உருவாகிறது. மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளில் சுதேசிய சமஸ்தானங்களை நீங்களாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பாரதத்தினுடைய பகுதிகள், பாரத நாடு சுதந்திரம் பெறுகிறது. ஆகவே இந்த பகுதியில் இவர்களுக்கு சுதந்திரம், அந்த பகுதியில் அவர்களுக்கு சுதந்திரம், 2 நாடுகளை உருவாக்குகிறோம். சுதேசிய சமஸ்தானங்களாக இருக்கக்கூடிய மன்னர் ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கிற பகுதிகளில் அந்த மன்னர்கள் விரும்பினால் தனி நாடாக திகழலாம். பெரிய நம்மளை எப்படி பார்த்து நம்மளை அழிக்கணும்னு பார்த்தான் பாருங்க மவுண்ட் பேட்டன். அந்த ராஜாக்களை நம்ம ஆளியா? ஆனா அவனுக்கு ஒரு உரிமை கொடுக்கறான். இவன் என்ன உரிமை கொடுக்கறான் தெரியுமா? முடிஞ்சா நீ தனியா இருந்துக்க, தேவைப்பட்டா நீ இப்ப இந்தியாவோட சேர்ந்துக்க, உனக்கு ஆசையா இருந்துச்சுன்னா பாகிஸ்தானோட சேரலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸையும் எல்லா ராஜாக்களுக்கும். எத்தனை பேருக்கு? 550 சமஸ்தானங்கள், ஒன்னா ரெண்டா 550 ராஜாக்கள் நம்ம ஊர்ல ஆண்டுட்டு இருக்கான். அந்த 550 ராஜ்யங்களுக்கும் அப்படிப்பட்ட உரிமை கொடுத்தான். அவன் என்ன பண்ணுவான்? அது மட்டும் இல்ல, ஜூன் 3 இன்னைக்கு இதை அனௌன்ஸ் பண்றான். அவன் சொல்றான், இப்ப நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது 1947 ஜூன் 3 இன்னைக்கு. 1948 ஜூன் 30 முன்னதாக இந்த 2 நாடுகளையும் தனியாக பிரித்து விடுதலை அளித்து விடுவோம். அதற்குள் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் எந்த ராஜா எந்த பக்கம் போகணும்னு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுகிறான். அப்படி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதை நடைமுறைப்படுத்தல. டைம் 1948 ஜூன் வரைக்கும். ஆனா உடனடியாகவே 2-3 நாள் கழிச்சு இவனாகவே அனௌன்ஸ் பண்றான், ஆகஸ்ட் 15, 1947 that is the deadline and that is the day for independence. மொத்தம் இவங்க கையில என்ன? ஜூன் 3. ஜூன் 3ல இருந்து ஆகஸ்ட் 15க்கு எவ்வளவு நாள் இடையில பாருங்க. 2 பெரிய நாடுகள், இஸ்லாமியர்கள், கொந்தளிக்கின்ற இஸ்லாமியர்கள், அவர்களுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்கள், இவர்களுடைய பகுதிகளை பிரித்து எது பாரதம் எது பாகிஸ்தான் என்று முடிவு செய்வதற்கு கேவலம் 75 நாட்கள் கூட இல்லை. இது நடக்கிற காரியமா? இவ்வளவு பெரிய தேசத்தை துண்டாடணும்னாக்க பாப்புலேஷன் வைஸா பிகர் எடுத்து யார் எந்த பக்கத்துல வாழ்வார்கள், எது முஸ்லீம் பகுதி எது ஹிந்து பகுதின்னு முடிவெடுக்கிறதுக்கு எத்தனை நாள் வேணும், எத்தனை ஆண்டுகள் வேணும். ஆனா அவனே முதல்ல டெட்லைன் பிக்ஸ் பண்ணலாம் ஜூன் 30, 1948. அட்லீஸ்ட் 1 வருஷம் இருந்துச்சு, அதுவே போராது. ஆனா இவன் என்ன பண்ணா, இப்பொழுது ஆகஸ்ட் 15, 1947. இப்ப உங்களுக்கு எல்லாம் சில விஷயம் தெரியணும். இந்த ஆகஸ்ட் 15க்கு அப்படி என்ன சிக்னிபிகன்ஸ்?
நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே தானே கொண்டாடுறோம். இந்த ஆகஸ்ட் 15 என்ன அப்படி முக்கியத்துவம் என்றால், அன்றைய தினம்தான் 1945 ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று ஜப்பான் பிரிட்டிஷ்காரர்களிடம் 2ஆம் உலகப் போர்ல சரணடைந்த நாள். என்ன சம்பந்தம் பாருங்க. ஜப்பான் பிரிட்டிஷ்காரங்கிட்ட சரணடைந்த நாள் ஆகஸ்ட் 15, 1945. மவுண்ட் பேட்டன் சொல்றான், ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947 உனக்கு சுதந்திர நாள். அது என்னடா அன்னைக்கு காலம்பரை பிக்ஸ் பண்றீங்க, அது என்ன எங்களுக்கு அவ்வளவு முக்கியம் அப்படின்னாக்க, இவன் சொல்றான், ஜப்பான் எங்களிடம் சரணடைந்த நாள், அன்றைய நாட்டு தினம் உங்களுக்கு சுதந்திரம். இவன் வாயமுடின்னு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னு கேட்டா, ஜனவரி 26 தான் சுவராஜ்ய தினம் என்று 1930 நான் சொன்னேனே, பூரண சுவராஜ்யம் அடைந்தே தீர்வோம் என்ற தீர்மானம். அந்த தீர்மானம் நிறைவேற்றிய பொழுது காங்கிரஸ் என்ன முடிவு செய்து தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி சுவராஜ்ய தினமாக கொண்டாட வேண்டும் என்று. அதனால தான் நம்ம ஊர்ல பாஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரியவர், ஒரு சுதந்திர போராட்ட வீரர், பின்னால ஆரியா என்ற பெயர்ல மிகப்பெரிய ஓவியராக திகழ்ந்தவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பாஷ்யம் ஐயங்கார் என்ன பண்ணார்னாக்க, அந்த மாதிரி 1931 அந்த ஜனவரி 26ஆம் தேதி நமக்கு சுவராஜ்ய தினம் என்று சொன்னதுனாலதான் சென்னையில இருக்கக்கூடிய இப்பொழுது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கிறது, அதன் மீது இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடியை கீழே இறக்கி ராத்திரியோட ராத்திரியா நம்ம ஊர்ல மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி, அந்த ஒரே ஒரு ஆளு 250 அடி உயரத்திற்கு இரவு நேரத்தில் ஏறி, அதுவும் எல்பின்ஸ்டன் தியேட்டர்ல சினிமா பார்த்துட்டு மிட் நைட்ல வந்தாதான் யாருமே பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு எல்பின்ஸ்டன் தியேட்டர்ல சினிமா பார்த்துட்டு ராத்திரி மிட் நைட்ல வந்து அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள ஏறி, அதுவும் இல்லாம அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அங்க ஒரு மிகப்பெரிய அந்த கப்பல்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கம் இருக்கிறது, அந்த லைட் அடிக்குது. அந்த லைட் அடிக்கும் போது இவர் உருவம் தெரிஞ்சிருச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய ஆர்மிக்காரன் இவரை சுற்றுவான். அதை மீறி அந்த உடம்புல அந்த ஒளி படகுற நேரத்துல தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு போய், அதுல ஏற்கனவே இவர் காவியில தயார் பண்ணியிருந்த அந்த மூவர்ண கொடியை எடுத்துக்கொண்டு போய் இடுப்புல கட்டிக்கிட்டு அதை பறக்க விட்டு, அதுக்கப்புறம் அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே இறங்கி அவர் வெளியில போகிற வரைக்கும் யாருக்கும் தெரியல. மறுநாளைக்கு காலம்பரம் 6 மணிக்கு பட்டோலி வீசி பறந்தது மூவர்ண கொடி. பிரிட்டிஷ்காரன் அசந்து போட்டான். அடப்பாவி, இப்படி ஒருத்தன் செஞ்சிட முடியுமா? அதுக்கு ராணுவ கோட்டை, ராணுவம் தங்கி இருக்கிற இடம், அந்த ராணுவம் தங்கி இருக்கிற இடத்துல ஒருத்தன் ஏறி போயிடான். எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஜனவரி 26 நமக்கு அவ்வளவு முக்கியமான நாள். 1931 இருந்து இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதனால காங்கிரஸ் என்ன எதிர்பார்த்தது, இவர்களிடத்துல கேட்பார்கள் சுதந்திர நாள, ஆகவே வரக்கூடிய ஜனவரி 26ஆம் தேதி இன்னைக்கு சுவராஜ்யம் நமக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு இவன் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தான். 1948 49 ஏதோ ஒரு ஜனவரி 26 தான் நம்மளை பொறுத்தவரைக்கும் முக்கியமான நாள்னு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், ஆகஸ்ட் 15 தான் உனக்கு சுதந்திரம்ட்டான். அதனாலதான் நம்ம ஊர்ல ஒரு விஷயம், நமக்கு மட்டும் 2 சுதந்திர தினம், நமக்கு எல்லாமே 2 நல்லா கவனிச்சீங்க. நம்ம ஊருக்கு பேரு 2, இந்தியா தட் இஸ் பாரத். நம்ம ஊருக்கு பேரு 2ங்க, 2 கான்ஸ்டிடியூஷன்லயே 2 பேர் இருக்கு, இந்தியான்னு சொல்லலாம், இது பாரதம்னு சொல்லலாம்ட்டான். அதனால அதுல பேர் 2, ஜனகணமன 2, தேசிய கீதம் 2, ஜனகணமன 1, வந்தே மாதரம் 1. இதுவும் தேசிய கீதம், அதுவும் தேசிய கீதம். அது போல சுதந்திர தினமும் நமக்கு 2. அதனாலதான் உலகத்திலே எவனும் கொண்டாடாம நாம 2 கொண்டாடிட்டு இருக்கோம். உலகத்துல எந்த நாட்டிலையும் 2 கொண்டாடுறதுல 1 தான் கொண்டாடுவான். நாம மட்டும் ஏன் 2 கொண்டாடுறோம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா பிரிட்டிஷ்காரன் நம்ம மீது திணித்தது ஆகஸ்ட் 15 1947. அதனால ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நம் நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவர்கள் முடிவு செய்தது ஜனவரி 26. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நேரு திண்டாடினாரு. அதனால அவர் என்ன பண்ணார்னா, சரி 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் வந்துருச்சு, இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்டரிம் கவர்மெண்ட் எப்ப முடிவுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணி எலெக்டட் கவர்மெண்ட் வருகிறதோ அந்த நாளைக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் தயாராயிடணும் சொல்லிட்டு 1950 அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. என்னைக்கு முடிக்கிறேன்னாரு, 1900 கிட்டத்தட்ட 49 எண்டுக்குள்ள முடிஞ்சிரும் போல இருந்தது. 1950 ஜனவரி மாசம் 26ஆம் தேதி இன்னைக்கு தான் நம் நாடு குடியரசாக மாறுகிறது என்று கான்ஸ்டிடியூஷன் அன்னைக்கு டெக்ளேர் பண்ணிட்டான். சோ அதனாலதான் ஜனவரி 24ஆம் தேதி தான் நம்ம நாட்டுக்கு தேசிய கீதமே முடிவாகிறது, தேசிய கொடி முடிவாகிறது. இதெல்லாம் பல விஷயங்கள். இன்னொரு விஷயம் உங்களுக்கு போகிற போது இந்த தகவலை நான் சொல்லணுங்கிறதுனால, இப்ப பறக்கிற மூவர்ண கொடிக்கு பேர் தேசிய கொடி இல்ல, பல நேரங்களில் இது தேசிய கொடி, நேஷனல் பிளாக் அப்படிமா. என்னன்னு கேட்டா நமக்கு வரலாற்றுல நம்மள மூளையில சிந்திக்கவே விடல. இது எப்படி தேசிய கொடியா இருக்க முடியும்? இதுக்கு பேர் ஸ்டேட் பிளாக். இப்ப பறந்து கொண்டிருக்கிற மூவர்ண கொடிக்கு அரசாங்க கொடி அப்படின்னு பேரு. அரசாங்க கொடினா என்ன அர்த்தம்? யார் ஆளுகிறானோ அவன் ஏற்பாடு செய்கிற கொடி அந்த கோட்டையில பறக்கிற போது அதற்கு பேர் அரசு கொடி. பிரிட்டிஷ்காரன் ஆண்டான். கோட்டையில் என்ன பறந்தது? செங்கோட்டையின் மீது பறந்து கொண்டிருந்தது யூனியன் ஜாக். அதை காங்கிரஸ் வெற்றி பெற்று நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே அந்த இடத்துல என்ன பறந்தது? காங்கிரஸ்காரனுடைய கொடி, மூவர்ண கொடி பறக்கிறது. நாளைக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்துட்டான், இந்த மூவர்ண கொடியா பறக்கும்? இல்ல, அவன் செங்கோடி பறக்க விட்டுருவான். செங்கொடி பறக்கும் அந்த இடத்துல. நாளைக்கு இஸ்லாமியர்களுடைய ஆட்சி வந்து விடுகிறது, பச்சை பிறைக்கொடி பறக்கும். அப்ப நேஷனல் பிளாக்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்குமா? நேஷனல் பிளாக்ங்கிறது எவன் ஆட்சிக்கு வரானோ அவனுக்கு தகுந்தபடி எல்லாம் மாறுமா? இல்ல.
தேசிய கொடி என்பது தேசிய உணர்வுகளின் வெளிப்பாடு. தேசம் அங்கீகரித்திருக்கிற கொடிக்கு தேசிய கொடி என்று பெயர், கட்சி அங்கீகரித்திருக்கிற கொடிக்கு அரசு கொடி என்று பெயர். இது அரசு கொடி, ஸ்டேட் பிளாக். அதனால இது ஸ்டேட் பிளாக்ங்கிறதுனால தான் கவர்மெண்ட் பில்டிங்ல பறக்குது. இது ஸ்டேட் பிளாக்ங்கிறதுனால தான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு மட்டும் நாம ஏத்துறதுக்கு உரிமை, ரிபப்ளிக் டேக்கு மட்டும் தான் நாம ஏத்துறதுக்கு உரிமை. இதை இஷ்டப்படி நீங்க ஏத்த முடியாது. இது தேசிய கொடியா இருந்தா நான் யார வேணா எங்க வேணா ஏத்தலாம் மேடம். தேசிய கொடி நீ யார் சொல்றதுக்கு ஏத்துறதுக்கு? தேசியனாக இருக்கிற எல்லாருமே தேசிய கொடி பறக்க விடலாமே. என்னுடைய பாக்கெட்ல எப்ப வேணாலும் தேசிய கொடி குத்திக்கிட்டு நான் வெளியில போலாமே. அதெல்லாம் ஏன் பண்ணல? ஏன் கவர்மெண்ட் கிட்ட எதிர்பார்த்து ஒரு நாள் மட்டும் தான் இதை பண்றோம்னா? ஏன்னா இட் இஸ் எ கவர்மெண்ட் பிளாக், இட் இஸ் நாட் எ நேஷனல் பிளாக். எது நேஷனல் பிளாக்? காவி கொடி தான் நமக்கு நேஷனல் பிளாக். ஆட்சிகள் மாறலாம், கட்சிகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், நம்முடைய தேசிய கொடி மாறாது. அந்த தேசிய கொடி இப்படி இருக்கு பாருங்க. அந்த இதுல இந்த அதாவது இந்த அக்னி ஜுவாலையில, இந்த தீ குண்டத்துல வெளியில வருகிற, அந்த யாக குண்டத்துல வெளியில வருகிற தீ ஜுவாலை 2 நாக்குகளோடு பிரியும். ஒரு நாக்கு நீளமா இருக்கும், ஒரு நாளுக்கு குறுகியதா இருக்கும். அதை கொண்டு அமைக்கப்படுகிற அந்த காவி நிறத்திலான அந்த கொடி இருக்கிறது, அதுதான் நமக்கு நேஷனல் பிளாக் ஃபார் எவர். அது யார் மாறினாலும் மாறாட்டாலும், யார் ஆண்டாலும் ஆண்டாட்டாலும், அது பறந்தாலும் பறக்காட்டாலும், அதுதான் நமக்கு தேசிய கொடி. இதை மறந்துடாதீங்க. அதனால இந்த தேசிய கொடி இதெல்லாம் முடிவு பண்ணி பண்ணா இப்ப இந்த ஷார்ட் பீரியட்ல 75 நாள்ல இந்த தேசத்தை துண்டாடணும்னாக்க இதுக்காக என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் தொகை வாழ்கிற பகுதி எல்லாம் பண்ணணுமே, பிரிக்கணுமே. எந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு எது பகுதி, எது இந்துக்களுக்கு பகுதின்னு இதை பிரிப்பதற்காக பஞ்சாப், 2 பஞ்சாபுக்கு இடையில அதை முடிவு பண்றதுக்கு ராட்கிளிஃப் ஒருத்தனுடைய தலைமையில பவுண்டரி கமிஷன் ஒன்னு நியமிச்சான். இந்த பவுண்டரி கமிஷனுக்கு சேர்மனா இருந்த ராட்கிளிஃப் ஜின்னாவும் கீழே வேலை பார்த்தவன். ஜின்னாவும் கீழே வேலை பார்த்தவன் தெரிஞ்சிருந்தும் கூட இந்த ராட்கிளிஃப் அவன் நியமிச்சான். நம்ம கவர்மெண்ட் அப்ஜெக்ட் பண்ணல, நேரு அப்ஜெக்ட் பண்ணல, காந்திஜி அப்ஜெக்ட் பண்ணல, அவனையே தலைவனாக இருக்கும்படியாக சொன்னார்கள். பவுண்டரி கமிஷனுக்கு சேர்மன் வாஸ் நாட் ஏ ஹிந்து, ஹி வாஸ் ராட்கிளிஃப் ஏ பிரிட்டிஷர். அது மட்டுமல்ல, அவனோட கூட 2 பேர் இருந்தாங்க, மெஹர்சந்த் மகாஜன் ஒருத்தன், தேஜி சிங் ஒருத்தன். பஞ்சாபுக்கு ஒரு பவுண்டரி கமிஷன், பெங்காலுக்கு ஒரு பவுண்டரி கமிஷன், 2க்கும் ஒரே தலைவன். 2 கூட்டமும் நடக்கணும், 2லயும் முடிவுகள் எடுக்கணும். அதெல்லாம் நடக்கல. இப்ப லாகூர் நம்ம கூட தான் வந்திருக்கணும். லாகூர் நம்ம கூட வரணும்னு எல்லா இந்துக்களும் கேட்டார்கள், காங்கிரசும் கேட்டது. ஆனா லாகூர் ஏன் தரமாட்டேன்றான் ராட்கிளிஃப் தெரியுமா? உனக்கு கல்கட்டா கொடுத்துட்டேன், கல்கட்டா பெரிய நகரம், அப்படி இருக்கிற போது லாகூரை நான் ஏன் கொடுப்பேன்? லாகூரை நிச்சயமா கொடுக்க மாட்டேன், லாகூர் முஸ்லீம்களுக்கு தான் போகும்ட்டான். ஆனா உண்மையிலேயே அந்த ஊர்ல முஸ்லீம் பாப்புலேஷன் ரொம்ப குறைவு, இந்து பாப்புலேஷனும் சீக்கியர்களுடைய பாப்புலேஷனும் தான் ஜாஸ்தி. சீக்கியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய லாகூரை பாகிஸ்தானுக்கு இவர்கள் பங்கு போட்டு தந்தார்கள். இதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமா? இந்த பவுண்டரி கமிஷன் எந்த பகுதி பாரதத்திற்கு, எந்த பகுதி பாகிஸ்தானுக்கு என்று முடிவு செய்த நாள், வெளியிட்ட நாள் தெரியுமா? ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 17, 1947. ஆனா பாகிஸ்தானுக்கு என்னைக்கு இண்டிபெண்டன்ஸ்? 14th. நம்ம ஊருக்கு என்னைக்கு இண்டிபெண்டன்ஸ்? 15th. இப்ப நாடுகளுக்கே 2 நாடாக பிரிச்சு அதுக்கு எந்த சுதந்திரத்தை அறிவிச்சாச்சு. ஆனால் எந்த பகுதி யாருக்கு சொந்தம் என்பது மக்களுக்கே தெரியல. லாகூர்ல இருக்கிற பல பேருக்கு தாங்கள் பாகிஸ்தானில் இருக்க போகிறோமா, பாரதத்தில் இருக்க போகிறோமா என்று தெரியல. 2 நாள்ங்கிறது சாதாரண டைம் இல்ல. அந்த டயத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் 14ஆம் தேதி என்றைக்கு பாகிஸ்தான் அறிவிக்கப்பட்டதோ அன்றைய தினத்தில் இருந்து பவுண்டரி கமிஷன் முடிவு செய்வதற்கு முன்னதாகவே லாகூரில் இருந்து சீக்கியர்களையும் இந்துக்களையும் தாக்க தொடங்கினார்கள். பஞ்சாபில் பெரிய அளவில், பெங்கால்ல பெரிய அளவில். ஆகவே இந்துக்கள் ஓட்டம் எடுக்க வேண்டி வந்தது. அந்த இந்துக்கள் எந்த அளவுக்கு ஓடினார்கள் இந்த ரெக்கனிங்கிற புக்ல ஜிடி கோஸ்லா எழுதியிருக்கான். மேல ஒரு விமானம் பறக்கிறதான். அந்த நம்முடைய ராணுவம், நம்முடைய ஜனங்கள்லாம் அங்கிருந்து ஓடி வராங்க. எப்படி வருகிறார்கள்ங்கிறதுக்கு நீங்கெல்லாம் எல்லா ஊர்வலம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீடு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கும்பல் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ கொடுக்கறாங்கன்னா ஓடி போறாங்களே, அந்த கும்பல் தேர் திருவிழா இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த கும்பல் எப்படி இருக்கான்? இந்த அதாவது கும்பல் தேர் திருவிழா கும்பலை விட பெருசா ஒரு எதையோ நோக்கி ஓடுகிறார்கள். குடும்பமாக ஓடுகிறார்கள், எல்லாரும் சேர்ந்து ஓடுகிறார்கள். தூக்க முடிஞ்ச சாமான்களை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். பாகிஸ்தானில் இருந்து பாரதத்திற்குள்ள அவர்கள் வருகிறார்கள். அப்படி வருகிற போது இவங்க இப்படி வருகிறாங்க இல்லையா, இதை மேலே இருந்து அவன் பாக்குறான். இதுக்கு டைம் குறிச்சிருக்கான், ஜிடி கோஸ்லா எழுதியிருக்கான் அந்த புத்தகத்துல. ஆக்சுவலா நீங்க பாப்புலேஷன் எவ்வளவு பேர் ஓடினா எவ்வளவு பேர் வந்தாங்கிறத உனக்கு சொல்லணும்னா ஒரே ஒரு கற்பனை நான் சொல்லிடுறேன். 240 மைல் ஸ்பீடுல பறக்கக்கூடிய விமானம், இந்த ஜனங்களுடைய இந்த ஓட்டம் இருக்கு பாருங்க, ஜனங்கள் ஓடி எல்லாரும் கும்பலா சேர்ந்து, கும்பல்னா எப்படி தெரியுமா? நெருக்கி ஒருத்தனுக்கு ஒருத்தன் இடம் கூட விட முடியாது, அடிச்சு புரண்டு ஓடுறானுங்க. அதாவது எப்படியாவது இந்த ஏரியா விட்டு நம்ம ஊருக்கு போயிடணுங்கிற அந்த வேகத்துல பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஓடுறாங்க. அப்படி ஓடுகிற போது இடையில இருக்கிற முஸ்லீம் கிராமங்கள்ல பெண்களை இழுத்து வச்சு அந்த கூட்டத்துக்கு நடுப்படியே கற்பழிக்கிறான். அண்ணன் முன்னால் தங்கை கற்பழிக்கப்படுகிறாள், அப்பன் முன்னால மகள் கற்பழிக்கப்படுகிறாள், கணவன் முன்னால மனைவி கற்பழிக்கப்படுகிறாள். இந்த கொடுமையை பார்த்து சகித்துக்க முடியல. நிறை கர்ப்பமான ஒரு பெண்மணி, அவளுக்கு பிரசவம் ஆயிடுறது. நல்லா கவனிச்சுங்க, நிறைய கர்ப்பமான ஒரு பெண்மணி இந்த கூட்டத்தில் இடிபட்டு கொண்டு இவ்வளவு ஊர் ஓடணும். எத்தனை கிலோமீட்டர்? நிறைய கிலோமீட்டர். அந்த கிலோமீட்டர் லெங்த் காமிக்கிறதுக்கு தான் அவன் சொல்றான். 240 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய அந்த பிளேன் இந்த கூட்டத்தினுடைய ஒரு முனையில் இருந்து மறுமுனையை கிராஸ் பண்ணுவதற்கு 20 நிமிடங்கள் பிடித்தன.
இப்ப நீங்க எத்தனை பேர் போயிருப்பான்னு கற்பனை பண்ணிக்கிட்டான். அவன் எவ்வளவு பெருசா போயிருப்பாங்க, எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது நீங்களே கற்பனை பண்ணீங்க. இப்ப இடையில பல நிறை கர்ப்பமான ஸ்திரீகள் எல்லாம் இந்த கிராஸ் பண்ணி ஓடி வரணும், இந்த கூட்டத்தில் இடிபட்டு வருகிறார்கள். இடையில குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கிற போது ஒரு மரத்தடியில ஒதுங்கி குழந்தை பிறக்க முடியாது. ஓடுகிற ஓட்டத்துல குழந்தை விழருது, ரத்தம் வடிகிறது. அந்த குழந்தை கூட்டத்தில் இருக்கிற இன்னொருத்தன் அப்படியே தாங்குகிறான், இன்னொருத்தி தாங்குகிறாள். அந்த குழந்தையும் கையில ஏந்தி கொண்டு இந்த தாய் நடக்கிறாள். அந்த குழந்தையும் கையில ஏந்தி கொண்டு இந்த தாய் நடக்கிறாள். இவளுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்ட கொடுமையான காட்சிகள், கொடுமையான காட்சிகள். உலகத்திலேயே இதை போன்ற ஒரு கொடுமையான காட்சி எதுவுமே கிடையாது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லி இருக்கிறார்கள். ஆர்னால்டு டாயின்பி சொன்னா, பாகிஸ்தான் இஸ் ஒன்லி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது முதல் அடிதான், முஸ்லீம் எடுத்து வச்சிருக்கிற முதல் அடி பாகிஸ்தான். இதோடு நிக்காது. பாரதம் முழுவதையும் இஸ்லாமிய மயமாக்காமல் பாகிஸ்தான் விடாது. அதுல அவன் உறுதியா இருக்கான். அதுல இன்னைக்கு அவன் உறுதியா இருக்கான். அதனாலதான் இங்க டெரரிசம், அதனால்தான் பயங்கரவாதம், அதனால்தான் நம்ம மீது தாக்குதல் அவ்வளவு நடக்குது. ஆனா நாம எந்த உணர்வும் இல்லாம உள்ளூர்ல முஸ்லீம்களை வளர்த்து விட்டுக்கிட்டு, எந்த முஸ்லீம் மக்கள் தொகை அதிகமாக போன காரணத்தினால அன்னைக்கு 23% இருந்த முஸ்லீம்களுக்கு பாப்புலேஷன் 19% இருந்த போது மக்கள் தொகை 19% இஸ்லாமியர்களுக்கு 23% இடத்தை கொடுத்திருக்கோம். இன்றைக்கு மீண்டும் 19% நோக்கி முஸ்லீம்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10-11 வந்துட்டான், 12 வந்துட்டான்னு ஏற்கனவே ஒரு அறிக்கை. எனக்கு டைம் இல்லை, இல்லைன்னா ஒவ்வொன்றும் நான் இங்க எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்கேன். இது எத்தனையும் பர்டிகுலர்ஸ் எல்லாம் எடுத்தது புக்ல இருந்து எடுத்திருக்கேன். அதனால எல்லாமே என்கிட்ட இருக்கு. அதாவது எத்தனை முஸ்லிம்களுடைய வேகம்னு பாத்தீங்கன்னா, அந்த வேக வளர்ச்சியை பார்த்தால் இன்னொரு பாகிஸ்தான் பிறப்பதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. 2 தான் பாசிபிலிட்டி இந்த தேசத்திற்கு. ஒன்று, முழுவதுமாக இந்த தேசம் இஸ்லாமிய நாடாக மாறும். இல்லை என்றால் பல இஸ்லாமிய நாடுகளை கொண்ட ஒரு கூட்டாட்சியாக இது ஆகும். தனித்தனி நாடா இருக்கும், ஆனா எல்லாம் முஸ்லீம் நாடா தான் இருக்கும். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், கெஞ்சி கூத்தாடி கொண்டு இருப்போம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள் அங்கிருந்து இங்க வர முடியாம சூழ்நிலை ஏற்பட்டதுங்கிறத பத்தி எல்லாம் சொன்னேன். இப்ப அத்தனை பேர் டெல்லிக்குள்ள வரான். இப்ப பட்டேலுக்கு முன்னாடி 2, ஏன்னா பட்டேலை பத்தி கண்ணாபின்னான்னு பேசிட்டானுங்க. அதனால அசிங்கத்திலே அசிங்கமாக இந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த ஆராய்ச்சிங்கிற பேர்ல, புஸ்தகங்கிற பேர்ல என்னதான் பேசுறது, யாரை பத்தி என்ன பேசுறோம், எதை பத்தி எழுதுறோங்கிறது ஒண்ணும் தெரியாம கொஞ்சம் கூட சுரண இருந்தாதானே இந்த பயல்களுக்கு. அப்படியே புஸ்தகம் எதுக்கிட்ட எழுதுற, என்னடா ஆராய்ச்சி வேண்டி கிடக்கல, உண்மை என்னடா வேண்டி கிடக்கல, வரலாற்றுல எழுதுற உண்மை உனக்கு எது சாதகமோ அதுக்கு பேர் தானே உண்மை. வரலாறு எப்படி எழுதணும், அவனுக்கு சாதகமான வரலாற்றை எழுதணும். உலகத்துல உண்மையான வரலாறு, பொதுவான வரலாறு எதுவும் கிடையாது. தமிழனுக்கு எது வரலாறு, தமிழனுக்கு எது சாத்தியமாக இருக்கிறதோ சாதகமாக இருக்கிறதோ அதுதான் தமிழனுடைய வரலாறு. இந்துக்களுடைய வரலாறு என்ன, இந்துக்களுக்கு எது சாதகமா அதுக்கு பேர் தான் இந்துக்களுடைய வரலாறு. இஸ்லாமியர்களுக்கு எது சாதகமா அதான் இஸ்லாமிய வரலாறு. இஸ்லாமிய தேசத்துல எப்படி படிப்பு சொல்லி கொடுக்கறான்னு இங்க வச்சிருக்கேன். ஆக்சுவலா எனக்கு டைம் இல்ல, இது ஒரு நாள் மட்டும் பேசணும் போல இருக்கு. காலம்பர ஆரம்பிச்சு மத்தியானம் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு மறுபடியும் செஷன் ஆரம்பிச்சு மறுபடியும் தொடர்ந்து பேசினா தான் இதெல்லாம் முடியும். எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல டைம் கிளாக் எல்லாம் வச்சு நடக்காது. ஒரு கேலண்டரை மாட்டணும். இந்த கேலண்டரை கிழிக்கிறேன் சார், இப்ப கிழிக்க போறேன், நீங்க முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்கணும். அந்த அளவுக்கு மோசமான அளவுக்கு விஷயம் இருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை பேரும் இந்த நாட்டுல இவர்கள் அப்படி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான்ல என்ன பாடம் சொல்லி கொடுக்கறான் தெரியுமா, இந்துக்கள் அத்தனை பேரும் நமக்கு விரோதிகள், பாரதத்தை அத்தனை முழுமையாக இஸ்லாமிய நாடாகாமல் விடக்கூடாது. இந்த பார்லிமெண்ட்ல குண்டு வச்சுட்டு இது அந்த என்ன ஊர் அது, காட்மாண்டுல இருந்து காந்தகாருக்கு போன பிளைட்ல ஒருத்தனை விட்டுட்டோமே ஒரு ஆள பயங்கரவாதிய, அந்த பயங்கரவாதி போய் பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்ச உடனே சொல்லி இருக்கிறது என்ன தெரியுமா, இந்த பாரதத்தை இஸ்லாமிய நாடாக்காமல் நான் விடமாட்டேன் அப்படிதான் சர்பதான். மசூதுன்னு என்ன பேரு, அவனுக்கு பேர், அவன் சொல்லியிருக்கான். இதுக்கு என்ன சொல்றீங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க? அவங்கிட்ட ஒன்னும் கருத்து வேறுபாடே கிடையாது. நமக்குள்ளதான் 1008 கருத்து வேறுபாடுகள். ஆராய்ச்சி என்கின்ற பெயர்ல, உண்மை என்கின்ற பெயர்ல, எது நடந்தது, யார் குற்றவாளிகள் என்கின்ற பெயர்ல இன்றைய தினம் பட்டேல் குற்றவாளியா நெஹ்ரு குற்றவாளியா என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நெஹ்ருவும் குற்றவாளி அல்ல, பட்டேலும் குற்றவாளி அல்ல. 2 பேருமே அப்பழுக்கற்ற தேசபக்தர்கள், சந்தேகமே இல்லை. ஆனால் இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு முன்னால், இஸ்லாமிய கொடுமைகளுக்கு முன்னால், இஸ்லாமிய கலவரங்களுக்கு முன்னால் எந்த தலைவனும் ஈடு கொடுத்து நிற்க முடியாது என்பதற்கு சான்றுதான் இவர்கள். இன்னைக்கு அவங்க இடத்துல நீ இருந்தா செய்வியாடா, நீ இருந்தா செய்விய, நீ இருந்தா செஞ்சிருவிய. உன்னால செய்ய முடியாதுங்கிறதுக்கு தானடா காந்தகாரில இருந்து, காட்மாண்டுல இருந்து காந்தகார பிளைட் போனதே எதனாலடா, எதனாலடா அந்த பயங்கரவாதியை விடுவிச்ச? நீ ஒன்னு இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் முன்னால் நீயும் கூட நிச்சயமாக ஈடு கொடுக்க முடியாது என்பதற்குத்தானே இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு பணிந்து போய் அன்றைய தினம் அந்த 3 பயங்கரவாதிகளை விடுவித்தாய். மறந்து விட்டதா வரலாறு? என்றைக்கோ நேரு செஞ்ச தப்பை சொல்லுகிறாயே, பட்டேல் செய்த தவறு என்று சொல்லுகிறாயே. பட்டேலும் தவறு செய்யவில்லை, நேருவும் தவறு செய்யவில்லை. அப்படிப்பட்ட தவறுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கலன்னாக்க இப்ப அத்தனை பேரும் இதுக்குள்ள வரான். இப்ப பட்டேலுக்கு என்னெல்லாம் நினைம பாருங்க. பட்டேலுக்கு இந்த 550 சமஸ்தானங்களுக்கும் ராஜாவுக்களுக்கும் பட்டேல் மவுண்ட் பேட்டன் நான் உரிமை கொடுத்துட்டான், யாரோட வேணா சேரலான்னு. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை இஸ்லாமிய நவாபுகளும் ஒன்று பாகிஸ்தான் பக்கம் போக வேண்டும் என்று விரும்பினார்கள், இல்லை என்றால் இண்டிபெண்டாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள்.
நம்ம ஊர்ல ஹைதராபாத் நவாப் அவன் சொன்னா நான் இண்டிபெண்டன்ட், தனி நாடு உஸ்மானிஸ்தான் சொன்னானே அவன். அந்த உஸ்மானிஸ்தானை உருவாக்குவேன்னு சொல்லிட்டான். பட்டேல் தடுக்கணும்னு நினைச்சாரு. காந்திஜி சொன்னாரு சத்தியாகிரகத்தின் மூலமாகத்தான் தடுக்கணும், ஆர்மி அனுப்பக்கூடாதுன்னு. அப்பதான் கோட்சே முடிவு பண்ணா, இந்த காந்தி உயிரோடு இருந்தால் ஹைதராபாத் நம்மோடு சேராது. கோட்சே கோர்ட்ல சொல்றான். கோர்ட் தீர்ப்பு அப்ப இன்னும் நடக்கல, ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. காந்திஜி செத்து போய் 1 வருஷத்துக்கு மேல ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. அந்த ட்ரையல் நடக்கிற போது 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இவர் கொல்லப்படுகிறார். 1948 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி என்று நம்முடைய படை ஹைதராபாத்துக்குள்ள நுழைகிறது. அது கூட எப்படி நுழைஞ்சது? 15ஆம் தேதி வரேன்னு சொல்லி இருந்தார் இவரு. 15ஆம் தேதி நம்ம படம் வரும்னு 14ஆம் தேதி இன்னைக்கு எல்லா பாலங்களையும் தகர்த்து விடுவது என்று ரசாக்கர்கள் அத்தனை பேர் ஹைதராபாத் நிசாம் தலைமையில, ரசாக்கர்கள் என்பவர்கள் முஸ்லீம் கொடுங்கோல்கள், ஜிகாதிகள், அத்தனை பேரும் தற்கொலைப்படை. அப்பேற்பட்டவன் எல்லாருமா சேர்ந்து பாலத்தை தகர்த்துலான்னு முடிவு பண்ணியிருந்தான். இவர் உலகம் முழுக்க 15ஆம் தேதின்னு சொல்ல வச்சுட்டாரு. அதனால இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில நவாபுக்கு என்ன தகவல் கிடைச்சதுன்னா, அக்டோபர் 15 தான் இந்தியன் ஆர்மி இஸ் கோயிங் டு என்டர் ஹைதராபாத் நினைச்சிட்டு இருந்தான். இவர் என்ன பண்ணார், கடைசி நிமிஷத்துல ஆர்மி கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், யூ வில் என்டர் ஆன் அக்டோபர் 13. பட்டேலே குறிச்சாரு. 108 hours, 108 இந்துக்களுக்கு முக்கியமான நம்பர். அதனால 108 மணி நேரம், அந்த 108 மணி நேரத்துக்குள்ள ஹைதராபாத் காலியாகி முஸ்லிம்கள் ரசாக்கள்ஸ் இருக்கக்கூடாதுன்னாரு. அதுக்கு ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தார், நீ அந்த ஆர்மி அந்த தேசத்திற்குள்ள நீ நுழைகிற போது எழுத்தாப்புல தாடி வச்சு மொட்டை அடிச்சு தொப்பி போட்டவன் எவனா இருந்தாலும் தலையை வெட்டணும். அவன் யாரு என்னெல்லாம் நீ பார்க்க கூடாதுடா, எல்லாரையும் வெட்டினார். 3000 ரசாக்கள்ஸ் பேர் மெசாக்கர்ட் பை பட்டேல். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பெரிய போலோ ஆக்ஷன் அப்படி என்பதாக சொல்லி அதற்கு பெரிய அளவில் ஆக்ஷன் போலோ அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் கொடுத்தார். அந்த ஹைதராபாத் நிசாம் ஓடிட்டான். அது நம்ம கையில வந்தது. ஜுனாகாட் அவன் பாகிஸ்தானோட சேர்ந்துட்டான். ஜுனாகாட்ல தான் சோமநாதபுரம் இருக்கிறது. பட்டேல் சொன்னார், சோமநாதபுரம் கோவிலை மீண்டும் திரும்ப கட்டி அந்த இடத்துல அந்த சோமநாதபுரம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவதுதான் நம்முடைய உண்மையான விடுதலை நாள், விடுதலை போராட்டம், விடுதலை நாள் அப்படித்தான் கொண்டாடணும்னாரு. அதுக்காக அந்த இடத்துல பெரிய கும்பாபிஷேகம் நடத்தணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஜுனாகாடே அவனுக்கு போயிடுச்சு. ஜுனாகாட் போயிடுச்சுன்னா சோமநாதபுரமும் போயிடுச்சு. உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? மக்கள் எழுச்சி அப்படின்னார். அதாவது மக்கள் எதிர்த்து நவாபை போராடுகிறார்கள். நவாப் பாகிஸ்தானுக்கு சேர்ந்துட்டான். அதை எதிர்த்து மக்கள் போராட்டம். மக்கள் போராட்டம் என்ன அர்த்தம்? நம்ம ஆள் கத்தி எடுத்து அடி சண்டை போடுவானா? முடியாத. அதுக்காக என்ன பண்ணாருன்னா, நீ போராடுற மாதிரி போராடுறா, நான் என்னுடைய ஆர்மி மென் எல்லாரையும் மஃப்டியில உள்ள அனுப்பிச்சிருவேன். எங்க ஆளு எல்லாரும் மஃப்டியில உள்ள வந்துருவான். அவன் கையில துப்பாக்கி எல்லாம் இருக்கும், கவலைப்படாத. நீ சும்மா அவனு கோஷம் மட்டும் போட்டுக்கிட்டு முன்னாடி போங்க, நம்ம ஆளு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிப்பான். அது மாதிரி ஆர்மி என்டர்டு. ஜுனாகாட் நவாப் ஓடமா ஓடி போயிட்டான். போகிற போது சைன் பண்ணிட்டு இந்தியாவோடு சேருகிறேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். போபால் நவாப் அவனும் கூட பாகிஸ்தானுக்கு போலாம், இண்டிபெண்டா இருப்பேன்னு சொன்னா. போபால் எடுத்தாரு. அது மட்டும் இல்ல, சில ஊர்கள் எல்லாம் இந்த கேபிட்டல் சிட்டியே மாத்தினார் அவர். என்ன வேடிக்கை பாத்தீங்கன்னா, ஹைதராபாத் ஏன் கேபிட்டலா வச்சாரு? ஆந்திராவுக்கு கேபிட்டல் விஜயவாடா தான். ஆந்திரா மாநிலத்திற்கு எது கேபிட்டலா இருக்கிறதுக்கு தகுதி படைச்சதுனாக்க விஜயவாடா. விஜயவாடா வைக்காம ஹைதராபாத் ஏன் வச்சா தெரியுமா? ஹைதராபாத் முஸ்லீம் பாப்புலேஷன் ஏரியா. அந்த முஸ்லீம் பாப்புலேட்டட் ஏரியாவில் இப்பொழுது நாம ஹைதராபாத் கேபிட்டல் ஆக்கினாக்க தான் ஹிந்து ஆபீசர்ஸ் எல்லாம் போய் செட்டில் ஆவான். இந்த செகண்டராபாத் ஒன்னு வந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. அது ரயில்வே குவார்டர்ஸ் அதெல்லாம் அங்க வச்சிருக்கான். எதுக்காக வச்சிருக்கான்னாக்க, இந்த ரயில்வேல வேலை பார்க்கிற அத்தனை ஹிந்துக்களும் அங்க குடியிருப்பான். சோ ஹைதராபாத் எப்படி சரி பண்றது? ஹைதராபாத் முஸ்லீம்களுக்கு தாரவாத்திர முடியுமா? முஸ்லீம்களுக்கு தாரவாக்க கூடாதுன்னா ஹிந்துக்கள் அந்த இடத்துல சம எண்ணிக்கையில் இருக்கணும். அப்படி சம எண்ணிக்கையில இந்துக்களை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தான் அதை டிக்ளேர் பண்ணார். மத்திய பிரதேசத்திற்கு இண்டோர் தான் மத்தியில இருக்கு. ஆனால் போபால கேபிட்டல் ஆக்கினார். ஏன்னா போபால் முஸ்லீம் ஏரியா. அதனால அந்த முஸ்லீம் ஏரியாவில் இந்துக்கள் குடியேறணும், அந்த இடத்துல இருக்கணும்னு இப்படி ஒவ்வொன்னா பண்ணி, நம்ம ஊர்ல ட்ரிவாங்கூர்ல இருக்கிற ராஜா தனியா இருக்கேன்ட்டான். இந்த கொடுமை என்னன்னா, ஹிந்து ராஜா இவன், ட்ரிவாங்கூர் மகாராஜா. அவரும் இந்த சிபி ராமசாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் தனியா இருப்பேன் அப்படின்னா. ஏன் தனியா இருப்பேன்னாரு? வேற ஒண்ணும் இல்ல, நான் இந்த ராஜாவே இல்ல, நான் உண்மையிலே தாசன் தான். இதுக்கு ராஜா யாருன்னா பத்மநாபர் தான் அப்படின்னா. யார் பத்மநாபர்னா? அந்த ட்ரிவாங்கூர்ல ஒரு கோவில் இருக்கு பாருங்க, திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சாமி, அவர் தான் எங்க ராஜா. அவருக்கு அனந்த பத்மநாப தாசன் தான் பேரு எனக்கு ராஜாவுக்கு. அதனால எங்க ராஜா என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் நான் நடத்தணும். எனக்கா இண்டிபெண்டா முடிவெடுக்க முடியாது. அதனால அனந்த பத்மநாபர் என்ன விரும்புறாருனாக்கா தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னாரு. சரியான்னு போன வச்சு விட்டாரு. மறுநாள் காலம்பர அதே டயத்துக்கு இவர் போன் பண்ணார். போன் பண்ணிட்டு உங்ககிட்ட என்ன சொன்னார்? அனந்த பத்மநாபன் சொன்னார். இந்த மாதிரி தனியா இருக்க விரும்புறேன்னு சொன்னார். அவர் எதுல சொன்னார்? கனவுல வந்தார் சொன்னார் அப்படின்னா ராஜா. உடனே இவர் சொன்னது, இல்ல இல்ல, இன்னைக்கு கனவுல எங்க கனவுல வந்தார், அதே அனந்த பத்மநாப சாமி வந்தார். அவர் சொல்லிட்டார், நேத்துக்கு நான் ராஜா கிட்ட சொன்ன தகவல் பழசு, இப்ப நான் சொல்ற தகவல் தான் லேட்டஸ்ட். நான் யோசிச்சு பார்த்ததுல பாரதத்தோடு இருக்கிறதா எனக்கு பாதுகாப்புன்னு முடிவுக்கு வந்தேன். அதனால பாரதத்தில் இணையிறது முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால எப்ப ஃபைனல் டிசிஷன் எங்கிட்ட சொல்லியிருக்காரோ அதனால பேசாம திருவாங்கூர் எங்களோட இணைச்சிட்டு வாய் மூடிட்டு, இல்லைன்னா நடக்கிறதே வேற என்ன. உடனே ராஜா அனெக்ஸ் பண்ணிட்டான். திருவாங்கூர் வாஸ் அனெக்ஸ்ட் இமிடியேட்லி. எத்தனை இடம்? 550 இடம்டா, 550 இடம். இந்த தேசத்துல
என்ன நிலைமை இருந்ததுன்னா பல ராஜ்யங்கள் ஒரு ராஷ்டிரம், அதாவது மல்டி ஸ்டேட் நேஷன். இது ஒரு காலத்துல பல ராஜ்யங்கள் இருந்தன, 56 ராஜ்யங்கள், 550 சமஸ்தானங்கள், ஆனால் ராஷ்டிரம் ஒன்று. அதை எப்படி மாத்தினார் இவர்னாக்க சிங்கிள் ஸ்டேட் நேஷன். ஒரே ஒரு அரசாங்கம் தான் இங்க இருக்கும். அதனால தான் இன்னைக்கு கூட இது ஸ்டேட்னு சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் ஸ்டேட் பிளாக்னு. ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் அர்த்தம். தமிழ்நாடு ஸ்டேட், ஆந்திரா ஸ்டேட் எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் ஸ்டேட்டே கிடையாது. இதுக்கு பேர் ப்ரொவின்சியல், ப்ராவின்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஸ்டேட்னாலும் கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட்னாலும் கவர்மெண்ட் தான். இது என்னது ஸ்டேட் கவர்மெண்ட்? எங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல முடிவு எடுத்துட்டோம் நாங்க. வேடிக்கை இல்ல இது. அடே ஸ்டேட்னாலே கவர்மெண்ட் தான். அப்புறம் ஸ்டேட்டுக்கு பக்கத்துல இன்னொரு கவர்மெண்ட் எப்படிடா போடுற? தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூட். எல்லாம் இங்கிலீஷ்காரர் பத்திரிகைன்னு தான் எழுதுறான். நான் ரொம்ப நாளைக்கு கேட்டிருக்கேன், டேய் உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாதோ? தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏடா போடுறீங்க? தமிழ்நாடு ஸ்டேட்னு சொல்லு, தமிழ்நாடு அரசாங்கம், முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன பேர்னா தமிழ்நாடு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் போடணும். இது ப்ராவின்ஸ், இதுக்கு ஸ்டேட் இல்ல. ஏன் ஒரு ஸ்டேட் தான் நமக்கு இருக்கு. நமக்கு யார் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்றா? உங்க சிட்டிசன்ஷிப் எல்லாம் எங்க பதிவாயிருக்கு? தமிழ்நாட்டிலே பதிவாயிருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்ல பதிவு பண்றீங்க சிட்டிசன் இல்லையே. நாம எல்லாரும் we are citizens of Delhi. We are citizens of the Delhi state. There is only one state. அது டெல்லியில இருக்கு. இவ்வளவு பெரிய தேசத்தை ஒன்னா இணைச்சு ஒரு ஆளு, ராஷ்டிரமும் ஒன்றுதான், அரசாங்கமும் ஒன்றுதான். இனிமேல் ராஜ்யங்கள் பல, ராஷ்டிரம் ஒன்று என்றால் எதிர்காலத்தில் ராஷ்டிரத்தை காப்பாற்ற முடியாது. ராஷ்டிரத்தை காப்பாற்றுவதற்கு ராஜ்யங்கள் பலவாக இருக்க முடியாது. ஒரே ராஜ்யம், ஒரே ராஷ்டிரம், அந்த குறிக்கோள்ல. இங்க ஏன் ஸ்டேட்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறோம்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை பார்த்து உபயோகப்படுத்துறோம். அங்க ராஜ்யங்களும் வேறு, ஆட்களும் வேறு, மாநிலங்களும் வேறு. அவன் எல்லாரும் சேர்ந்து பெடரேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவன் நாட்டுல ஒரு ராஷ்டிரம் கிடையாது, நமக்கு ஒரு ராஷ்டிரம் இருக்கு. அதனால ஒரே ராஜ்யம் தான் இருக்கு, மறந்துடக்கூடாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் இணைச்சவர் அவரு. இப்ப கடைசி அந்த வார்த்தை சொல்லி முடிக்கணும். அதனால இப்ப டெல்லியில ஏகப்பட்ட பேர் வரான். வருகிற இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, ரெஃப்யூஜி கேம்ப் நடத்த முடியல. இவர் உண்மையிலே ரொம்ப தவிச்சிட்டு இருக்கார். பட்டேல் ஹோம் மினிஸ்டர், டெப்டி பிரைம் மினிஸ்டர் 2 போஸ்டும் அவர் கையில் இருக்கு. இந்த விஷயத்துல எதுவுமே கொஞ்சம் கூட அலட்டிக்காம இருந்தவர் ஜவஹர்லால் நேரு தான். அவர் ஒரு ஸ்டேட்டையும் இணைக்கல. இந்த 550 ஸ்டேட்டையும் இணைச்சது இந்த வல்லபாய் பட்டேல் தான். ஆனால் அவர் என்ன சொன்னாரு? இந்த காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நான் தான் முடிவெடுப்பேன். இவர் சொன்னார், இல்ல நான் தான் முடிவெடுக்கணும். நோ நோ நோ, இட் கம்ஸ் அண்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி எங்க கையில இருக்கு, நான் தான் எடுப்பேன். அதாவது காஷ்மீர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில கொண்டு வந்ததே தப்பு. அதை அவர் கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார்னா, காஷ்மீர் நான் பிறந்த மாநிலம். நேரு என்ன சொன்னார்? என்னுடைய ஊர் அது, அதனால அதை சேர்க்கிற உரிமை எனக்கு தான் இருக்குன்னாரு. அதனால பட்டேல் நினைச்சிருந்தா அன்னைக்கே இணைச்சிருப்பாரு. பட்டேல் நினைச்சிருந்தா இன்னைக்கு தலைவலியா இருக்காது. ஆனால் நேரு அதை இணைப்பேன்னாரு. நேருவால இணைக்க முடியல. அந்த தலைவலி இன்னும் தொங்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேட்டை கூட இணைக்க முடியாத நெஹ்ரு பெரியவரா, இல்லை 550 ஸ்டேட்டுகளை இணைத்திருக்கிற பட்டேல் பெரியவரா? யார் தேசியவாதி, யார் அரசியல்வாதி, யார் உண்மையால ஸ்டேட்ஸ்மேன் நீங்களே முடிவு பண்ணீங்க. அப்பேற்பட்ட அந்த பட்டேல் இந்த வந்திருக்கிற அத்தனை ரெஃப்யூஜிஸையும் உள்ளுக்குள்ள டெல்லிக்குள்ள வராங்க. இவங்களை என்ன பண்ற லட்சக்கணக்கில். அதனால என்ன பண்ணாரு, டெம்பரரிலி அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ற வரைக்கும் எல்லாரையும் அந்த ஊர்ல இருக்கிற மசூதிகள், அக்பர் மசூதி, அவுரங்கசீப் கட்டின மசூதி, இப்ப ஏகப்பட்ட மசூதிகள்லாம் காலியா கிடந்தது. எல்லாம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு. நமாஸ் நடக்காது, முஸ்லிம்கள் பயன்படுத்தவில்லை. ஆனால் காலி கட்டடங்கள், அந்த கட்டடத்துல தங்க வைக்கலான்ட்டு. ஏன்னா குளிர். 47 ஆகஸ்ட்ல நமக்கு நாடு விடுதலை பெறுகிறது. இந்த அகதிகள் வருகிற நாள் எப்ப? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே வைக்கிறதுக்கான இடம் கொடுக்க முடியல, வீடு கட்டி கொடுக்க முடியல. அப்படி வீடு கட்டி கொடுக்க முடியாதனால அவர்களை எல்லாம் இந்த இடத்துல, இந்த மசூதிகளை தங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணார். மசூதிகளை போய் தங்கினாங்க. ஒரு 55 கோடி ரூபாய் நம்ம 2 தேசமும் பிரிகிற போது பாகிஸ்தானுக்கு பாரதம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் ஆயிற்று. இந்த 55 கோடி ரூபாயும் கொடுக்காம நிறுத்தி வச்சார் பட்டேல். இப்ப கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணார். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற முஸ்லீம் எல்லாம் போய் காந்திஜி கிட்ட என்ன சொன்னா, இங்க பாருங்க, எல்லா இந்துக்களையும் எங்கள் மசூதிகளில் குடியேற்றி இருக்கிறார் பட்டேல், நாசப்படுத்துகிறார், எங்களுடைய புனிதமான மசூதிகளை பாழாக்கி கொண்டு இருக்கிறார், காபீர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். இவர் என்ன சொல்லணும்? ஏன்பா மனிதாபிமானம் ஒண்ணு கிடையாதா? அவங்க எல்லாம் குளிர்ல துடிக்கிறான், வெளியில வைக்க முடியாது. அதனால அவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்க போறான், வீடு கட்டினா போயிட போறான். அவன் என்ன நிரந்தரமா அங்க குடியிருக்க போறான்? அது மட்டும் இல்ல, அது நமாஸ் பண்ற இடமே இல்லையே, அது மசூதியே இல்லையே, அது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழ தானே இருக்கு. நேத்துக்கு நீ நமாஸ் பண்ணியா, முந்தானத்துக்கு நமாஸ் பண்ணியா? இல்லையே. அப்படி இருக்கிற போது உங்களுக்கு என்னன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். இவர் உடனே பட்டேல கூப்பிட்டு, ஆமா எல்லா இந்துக்களையும் நீ மசூதியா குடி வச்சிருக்க. ஆமான்னார். ஏன் அப்படி பண்ண? அது மசூதிகளுக்கு இன்சல்ட் இல்லையா அப்படின்னா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு, வேக்கன்ட் பிளேஸ், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, 4 பக்கமும் சுவர் இருக்கு, மேல கூரை இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. அதனால குளிர்ல தாங்காம இவங்க எல்லாம் உள்ள இருக்க முடியும். அப்படின்னால பேசாம விட்டுருங்க அப்படின்னா. நோ, நாளை சாயங்காலத்துக்குள்ள அத்தனை இந்துக்களும் எல்லா மசூதிகளை விட்டு வெளியேற வேண்டும். அப்படி நீ செய்யலைன்னா சாகுமுறை உண்ணாவிரதம். ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். 55 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்கலையாம? நம்முடைய தார்மீக கடமையில இருந்து நீ வழுவறன்னு நினைக்கிறேன்.
இவர் சொன்னார், நான் ஒத்துட்டு இருக்கேன், 55 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாத, நான் நிச்சயமா கொடுப்பேன், ஆனா இப்ப கொடுக்க மாட்டேன். ஏன் இப்ப கொடுக்க மாட்டேன்னா, எனக்கு உடனடியான செலவு இந்த அகதிகளுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்கிறது, எனக்கு அதுக்கு பணம் வேணும். எங்க இந்துக்கள் இத்தனை பேர் வந்திருக்கான், அவனுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்கிறது, அந்த வேலைக்கு பணம் செலவழிப்பேனா, இல்ல பாகிஸ்தானுக்கு தூக்கி 55 கோடி ரூபாய் இப்ப கொடுப்பேனா? அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இப்ப 55 கோடி ரூபாய் அவன் கையில கொடுத்தேன்னா அவன் காஷ்மீருக்குள்ள படையெடுத்து வந்திருக்கான். அப்ப காஷ்மீர் படையெடுப்பு நடந்துருச்சு 1947 அக்டோபர்ல. அதனால அவர் சொன்னார், இப்ப படையெடுத்து வந்திருக்கான், நான் இப்ப பணத்தை கொடுத்தேன்னா அவன் இந்த பணத்தை பயன்படுத்தி காஷ்மீரை முழுக்க கேப்சர் பண்ணுவான். அதனால அவன் ஆர்மிக்கு பணம் செலவழிப்பான். அதனால இந்த நேரத்தில் கொடுக்க மாட்டேன், எப்ப கொடுக்கணும் எனக்கு தெரியும், நீங்க பேசாம இருங்க. உடனே காந்திஜி 55 கோடி ரூபாய் நாளை சாயங்காலத்துக்குள்ள கொடுக்கணும், முஸ்லீம்கள் இந்துக்கள் அத்தனை பேரையும் மசூதிகள் இருந்து வெளியேற்றணும், இது நடக்கலைன்னா சாகுமுறை உண்ணாவிரதம். சாகுமுறை உண்ணாவிரதம் பட்டேல் என்ன செய்ய முடியும்? சாகுமுறை உண்ணாவிரதம், மகாத்மாஜி சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிறார்னு செய்தி போனோடனே வேற வழி இல்லாம இவர் சாகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக மறுநாள் மாலைக்குள்ளாக எல்லா இந்துக்களையும் எல்லா மசூதிகளில் இருந்தும் வெளியேற்றினார் பட்டேல். அப்படி வெளியேற்றுகிற போது ஒரு பிடிஐ நிருபர் அவன் எழுதியிருக்கான், அவன் அந்த ஊர்ல இருந்தானா, அவன் அந்த நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டிங் எடுக்கிறான். அவன் ஒரு புக் எழுதியிருக்கான் பிற்காலத்துல, மதர் தே பிட்ரேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான். மதர் தே பிட்ரேட் யூ அப்படின்னு லீடர்ஸை பத்தி எல்லாரையும் பத்தி எழுதியிருக்கான். அதுல எழுதியிருக்கிறான், நான் இந்த மாதிரி போனேன், அப்ப ஒரு மசூதியில ஒரு பெண்மணி, அவ குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல். அவ என்ன கெஞ்சினா அந்த போலீஸ்காரங்கிட்ட அங்க இருக்கிறவங்க கிட்டலாம், ஐயா என்ன இப்ப உடனே வெளியில துரத்தாதீங்க, ஏற்கனவே வெளியில குளிரு, என் குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல், நான் வெளியில போனா குழந்தை செத்துரும், அதனால இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இந்த இடத்துல குளிர் இல்லாம இருக்கு, அதனால இந்த இடத்துல இருக்கேன், ஒரு வாரம் அவ்வளவுதான் ஆகும், அதுக்கு மேல ஆகாது, அதுக்குள்ள குணமாயிடும், குணமான உடனே நான் வெளியில போயிடுறேங்கிறாளாம். உடனே போலீஸ்காரன் அது கன்வின்ஸ் ஆகி he conveys it to காந்திஜி. அதாவது இந்த ஏரியாவில் எத்தனை பேர் காலி பண்ணி எல்லா மசூதி காலி ஆயிடுச்சான்னு கேட்டே இருக்காரு இவரு. அப்படி காலி ஆயிடுச்சான்னு கேட்டோன்னே இந்த ஒரு மசூதியில ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு பெண்மணி, ஒரு குழந்தை, அது மட்டும் இருக்கு, அவங்கள மட்டும் இப்ப விட வேண்டாம், ஒரு வாரம் கழிச்சு காலி பண்றேங்கிறாங்க, அதனால பாக்கி எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறான். உடனே காலி ஆகணும், நிமோனியா காய்ச்சலா அதுங்கிறத பத்தி எல்லாம் கவலை இல்ல, மசூதியில இருக்கக்கூடிய எந்த ஹிந்துவும் அங்க இருக்கக்கூடாது, வெளியில வரணும் அப்படிங்கிறார் இவர். அவன் எழுதுறான், அந்த பிடிஐ நிருபர் எழுதியிருக்கான், அந்த குடும்பத்தை நான் பார்த்தேன், அவங்க பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள், 2 நாள்ல அந்த குழந்தை இறந்து போயிற்று, நான் அதுக்கும் பார்த்தேன், என் சாட்சி, இவரையா நீங்கள் மகாத்மா என்று சொல்கிறீர்கள்? அவன் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது என்னன்னா, இவரையா நீங்கள் மகாத்மா என்று சொல்கிறீர்கள் சொல்லி அந்த புத்தகத்தை முடிச்சிருக்கான். இந்த காந்தி செய்த மிகப்பெரிய கொடுமையை நான் நேர்ல பார்த்தேங்கிறான். இப்ப 55 கோடியும் கொடுத்தாச்சு, எல்லா இந்துக்களையும் மசூதிகள் இருந்து காலி பண்ணியாச்சு. அப்பதான் கோட்ஸே முடிவெடுத்தான், இனிமே இந்த ஆள் உயிரோட இருக்கக்கூடாது. என்ன கோட்ஸே கடைசியா சொல்றான், வாட் ப்ராம்ப்டட் யூ டு கில் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு சொல்றான், கடைசியா அவர் செஞ்ச 2 வேலை, 55 கோடி ரூபாய் கொடுன்னு பட்டேல கம்பல் பண்ணது, 2வது எல்லா மசூதிகளில் இருக்கிற இந்துக்களை வெளியில் தூக்கி போட்டது, 3வது ஹைதராபாத் மீது படையெடுக்க கூடாதுன்னு சொன்னது. இந்த 3 காரணத்தினாலதான் அவர் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அவன் கோர்ட்ல சொல்றான், ஐயா நான் மட்டும் இன்னைக்கு காந்தியை கொல்லலைன்னாக்க இன்னைக்கு பட்டேல் ஹைதராபாத்துக்குள்ள படையெடுத்து போய் ஹைதராபாத் நம்மோட சேர்த்திருக்க முடியாது, ஹைதராபாத் தனி நாடாக மாறி இருக்கும், அதனால ஒரு சின்ன ப்ராவின்ஸ் ஹைதராபாத், அதை பாரதத்தோடு இணைச்ச பெருமை எனக்கு தான் சேரும், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன இடத்தையாவது நம்ம தேசத்தோடு இணைப்பதற்கு நான் ஒரு காரணமாக இருந்தேனே என்று சொல்லி. ஆகவே காந்தி உயிரோடு இருந்திருந்தால் பட்டேல் இந்த முடிவை எடுத்திருக்க முடியாது என்று சொன்னான். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு the fast Islamization of our country, வெகு விரைவாக மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை பெருகி வருகிறது. பல இடங்களில் ஊடுருவல், மதமாற்றங்கள் ஏராளமாக நடைபெறுகின்றன. அரசியலில் இஸ்லாமியர்களுடைய செல்வாக்கு ஓங்கி வருகிறது. எல்லா கட்சிகளிலும் இஸ்லாமியர்கள் சொல்வதுதான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்து அரசியல் கட்சிகள் அத்தனையுமே இன்றைக்கு இஸ்லாமியர்கள் முன்னால் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். இது அத்தனையும் சேர்ந்து பாகிஸ்தான்ங்கிற வார்த்தையில P stands for பஞ்சாப், A stands for அசாம், K stands for காஷ்மீர் என்று விளக்கம் கொடுத்தார் ஜின்னா. அது மட்டும் இல்ல, ஆகஸ்ட் 11 1947 அவர் ஏதோ அசம்பிளியில பேசுகிற போது, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில, பாகிஸ்தான் எல்லா மதசார்பற்ற நாடாக திகழும் என்று சொன்னார்னு அத்வானி அந்த ஊருக்கு போயிட்டு அதை பாராட்டி ஒன்று எழுதிட்டு வந்தாரு. இது அத்வானி படிச்சது ஆகஸ்ட் 11 1947 ரிப்போர்ட் தான். என்கிட்ட அதனுடைய லேட்டஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறமாக என்ன அவன் சொல்லியிருக்கான்னு, இது அன்னைக்கு முடிவெடுத்தது அவன். அதுக்கப்புறமா அவன் சொல்லியிருக்கான் 1948 அவன் உயிரோடு இருக்கிற போதே அதே ஆளு பார் அசோசியேஷன் அட்ரஸ் பண்ணுகிற போது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறான். அந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, he declared that Islamic law alone would be the foundation of the Pakistani constitution to make Pakistan truly a great Islamic state. இந்த பாகிஸ்தான் முழுமையான இஸ்லாமிய நாடாகத்தான் இருக்கும். அப்படி இருப்பதற்கு இஸ்லாமிய மதத்தின் அடிப்படையில் அமைந்த சட்ட திட்டங்கள் தான் இந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கும். ஆகவே பாகிஸ்தான் முழுமையான இஸ்லாமிய நாடாக மாற வேண்டும். அப்படி சொன்னதும் அவன் உயிரோடு இருக்கிற போது அவனே தான், மறந்துடாதீங்க.
அதனால அவன் சொன்னா இப்படி சொன்னா அப்படி அப்ப ஏன் அப்படி சொன்னா அது ஆகஸ்ட் 11 1947. ஆகஸ்ட் 11ங்கிறது பாகிஸ்தான் பிறக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி. பாகிஸ்தானே 14ஆம் தேதி தான் பிறக்குது. அதனால அவன் என்ன விரும்பினா, இங்க இருக்கிற இந்துக்கள் யாருமே அந்த நேரத்துல இது இஸ்லாமிய நாடாக போகிறது என்று சொன்னால் லாகூர்ல இருக்கிறவன், பஞ்சாப்ல இருக்கிறவன், ராவல்பிண்டியில இருக்கிறவன், கராச்சியில இருக்கிற இந்துக்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு போடுவானுங்க. காலி பண்ணி போவானா போக மாட்டானா? இது உண்மையிலேயே இஸ்லாமிய ஸ்டேட்டாக இருக்கும்னா அங்கே இருக்கான் நம்ம ஹிந்து, எல்லாரும் இங்க வந்துருவானுங்க. இவன் போக கூடாது. இவன் போக கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவனுக்கு வீடு வாசல் அங்க இருக்கு, அதனால அங்கதான் இருக்க விரும்புவான். அப்படி அங்க இருக்கணும்னா இது மத சார்பற்ற நாடாக இருக்கும் நான் சொல்லிட்டேன்னாக்க இவன் எல்லாம் மயங்கி போய் இங்கே இருந்துருவானுங்க. அப்பதான் அவனை கொல்லலாம், இல்லடா முஸ்லீமா மதம் மாத்தலாம். அவனை கொல்றதுக்கும் முஸ்லீமா மதம் மாத்துறதுக்கு என்ன டெக்ளரேஷன் பண்ணணும்? இந்த நாடு மத சார்பற்ற நாடாக இருக்கணும்னு சொல்லி ஏமாத்தணும் அந்த பயல்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு 1948 இது இஸ்லாமிய நாடுன்னு அவனே சொல்லிட்டான். அது மட்டுமல்ல, எல்லா இந்துக்களும் கொல்லப்பட்டார்கள் அல்லது மதம் மாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு இருப்பது 1% இந்துக்கள் மட்டும்தான் பாகிஸ்தானில். அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. முதல்ல தெரிஞ்சுங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இஸ்லாமியர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. நாடாளுமன்றத்திற்கு மக்களை அனுப்ப முடியாது. பெரிய போஸ்டுகள் எதற்கும் வர முடியாது. அவர்கள் அத்தனை பேர் கக்கூஸ் அள்ளுகிறவர்கள். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இந்த கக்கூஸ் அல்ற வேலையை இஸ்லாமியன் தான் நமக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அதனால இந்த கக்கூஸ் அல்ற வேலையில இருக்கிறவனை மட்டும்தான் இந்த ஹிந்துவா விட்டு வச்சிருக்கான். அவனை முஸ்லீமா மாத்தல. ஏன்டா முஸ்லீமா மாத்தலன்னு ஒருத்தன் கேட்டான். அதுக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுது? அந்த இஸ்லாமியன் எவனும் மலம் எடுக்க முடியாது, ஆனால் இஸ்லாமியர்கள் மலத்தை எடுப்பதற்கு இந்துக்கள் தேவையல்லவா, அதற்காகத்தான் இவர்களை இந்துக்களாகவே வாழ விட்டு இருக்கிறோங்கிறான். ஏன்டா இவனை மட்டும் மதம் மாத்தாம வச்சிருக்கீங்க என்ன ஹிந்துக்களா? ஏன்னாக்க இவன் இஸ்லாமியனுடைய மலத்தை எடுக்கணுமே, அதை இஸ்லாமியன் எடுப்பான. இஸ்லாமியன் மலம் எடுக்க மாட்டான், அவன் மட்டமானவன் இல்ல. ஆனா இந்துக்கள் மட்டமானவர்கள். எங்க இஸ்லாமிய மலத்தை எடுக்கிறதுக்கு இவனை தான் வைக்கணும். அதனால ஹிந்துவா இருந்துட்டு போறான். அங்க இருக்கிற கோவில், அங்க இருக்கிற குளம், அதெல்லாம் எப்படி இருக்கு, அந்த ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் என்கிட்ட இருக்கு. பாகிஸ்தான்ல இன்னைக்கு நிலைமை என்னன்னு. அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, பாகிஸ்தான் ரொம்ப தெளிவா இருக்கு. பாகிஸ்தானுக்கு அஸ்ஸாம் இணையாமல் பாகிஸ்தான் கம்ப்ளீட் ஆகாது. சோ அஸ்ஸாமை நிச்சயமாக அவர்கள் கைப்பற்றுவார்கள். காஷ்மீரை முழுமையாக கைப்பற்றுவார்கள். எதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட பேமானிகள் அரசியல் தலைவர்களாக இருக்கிறார்களோ அதனால் வரைக்கும் நிச்சயமாகவே காஷ்மீர் நம்ம கையில இருக்க முடியாது. காஷ்மீருக்கு ஒருத்தன் இன்னைக்கு பாஸ்போர்ட் விசா நான் இஷ்யூ பண்றேங்கிறான். ஏண்டா கொஞ்சம் கூட தன்மானம்ங்கிறதே கிடையாதா? ஒருத்தன் உள்ள வந்து சைனான்னு எழுதிட்டு போனான், அதை பத்தியும் வாங்குறது இல்ல. ஒருத்தன் விசா நான் தான் கொடுப்பேங்கிறான், அதை பத்தியும் கண்டுக்கிறது இல்ல. அருணாச்சலம் எங்களுக்கு தான் சொந்தங்கிறான், அதை பத்தியும் ஒருத்தனும் கண்டுக்கிறதே இல்ல. இது நாடா? இது உண்மையிலேயே மக்கள் தேசம்? ஏதாவது கொஞ்சமாவது கற்பனை இருக்கா தலைவர்களுக்கு? இல்ல அவன் வீடு, அவன் வாசல், அவன் பொண்டாட்டி பிள்ளை, இதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறவங்க இருக்கான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இவன் கையில நாட்டை கொடுத்துட்டு நீங்களாம் நின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆபத்துன்னு சொல்லிடுறா. ஈரோடு இஸ்லாமிய ஆயிடும். சார் காஷ்மீர் இஸ்லாமான எங்களுக்கு என்னங்க, எத்தனையோ மைலுக்கு அந்த இருக்கு, நாங்க என்னத்துங்க, எங்களுக்கு என்ன பாதிப்பு? போய் தொலையட்டுமே. காஷ்மீர் போனா என்ன கொள்ளையா போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அசாம் போனா என்ன கொள்ளையா போச்சு அப்படின்னு நினைக்கலாம். இது அசாமோடு நிற்காது, காஷ்மீரோடு நிற்காது. மாப்பிளிஸ்தான், ரஹமத் அலி சௌத்ரி போட்டு கொடுத்திருக்கிற மாப்பிளிஸ்தான் மேப்ல ஈரோடு இருக்கு. மறந்துடாத, இந்த ஈரோடு மாப்பிளிஸ்தான் மேப்ல தான் வருது. மலப்புரத்திலிருந்து தொடங்கி பாலக்காடு வழியாக கோயம்புத்தூர் ரூட்ல ஈரோடு தாண்டி திண்டுக்கல் வரைக்கும் போகுது. அது அப்படி போகிற அந்த பாதையில நிச்சயமா நம்ம ஊரு இருக்குது. நம்ம ஊர்லயும் அது நடக்கும். நம்ம ஊர்ல நடக்காம இருக்கணும்னா நீங்க போய் காஷ்மீரை காப்பாற்ற முடியாது. அதனால நீங்க உடனே போய் காஷ்மீருக்கு போராட்டம் நடத்த முடியுமா? இல்ல அசாம காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஆனா ஈரோட காப்பாத்தலாமா இல்லையா? இவ்வளவு பெரிய லெக்சர் எதுக்குன்னா இந்த ஈரோட காப்பாற்றணும். ஈரோடு ஈரோடாகவே இருக்க வேண்டும். இங்க இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்க வேண்டும். இந்து சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஈரோடு பாதுகாக்கப்பட வேண்டும். கொங்கு வேளாளர் பண்பாடு, இந்த ஊர்ல இருக்கிற செங்குந்த முதலியார்கள் பண்பாடு பாதுகாக்கப்படணும். இதான இந்த மண்ணுக்கு என்னடா வாசனை? இந்த மண் வாசனை 2 மண் வாசனை தானடா இந்த ஊர்ல இருக்கு. ஒரு மண் வாசனை செங்குந்த முதலியாருடைய மண் வாசனை, ஒட்டக்குத்தருடைய பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள். அந்த காரணத்தினால இந்த மண்ணில் ஒரு வாசனை. கொங்கு வேளாளர்கள் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள், அவர்களுடைய மண் வாசனை இங்க இருக்கு. இந்த 2 மண் வாசனையும் இழந்து இது இஸ்லாமிய மண் வாசனைக்கு நாம தாரை வார்த்து கொடுக்கணுமா? அதை மனசுல வச்சுக்கிட்டு இது 2ஐயும் காப்பாற்றணுங்கிற முடிவுக்கு மட்டும் நாம வருவோம். ஏன்னுக்க இன்றைக்கு இதை காப்பாற்றுவதன் மூலமாகத்தான் எதிர்காலத்துல நம்ம நாட்டுல எந்த ஒரு பகுதியிலும் இதுக்கு நாம என்ன செய்யணும்? இந்து ஜனத்தொகையை குறையாம பாத்துக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்னா 2 குழந்தையோட நிறுத்தாதீங்க. எங்களால 5 குழந்தையை காப்பாற்ற முடியும் என்ற பொருளாதார வலிமை இருக்கக்கூடிய குடும்பங்களில் 5 குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள். 4 குழந்தையை தான் காப்பாற்ற முடியும்னா 4 குழந்தை பெத்துக்க. உன்னால 2 குழந்தை தான் காப்பாற்ற முடியும்னா 2 குழந்தை பெத்துக்க. ஆனால் வசதி 5 குழந்தைக்கு இருக்கு, ஆனாலும் 2 குழந்தையோட நிறுத்துவேன் மட்டும் முடிவு பண்ணாத. என்னுடைய நண்பர் சொன்னாரு, தன் குழந்தை ஒன்னோட நிறுத்தணுங்கிறான் எங்க ஊர்ல. ஏன் ஒன்னோட நிறுத்தணுங்கிறான்னாக்கா அந்த ஒண்ணுக்கு தானே எல்லாமே சேர்ந்து செய்யலாங்கிறான். ஒரு மறந்துடாதீங்க, நீங்க அவனுக்கு என்னதான் சேர்த்து வச்சு டாக்டர் ஆக்கினாலும், இன்ஜினியர் ஆக்கினாலும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆக்கினாலும் நாளைக்கு ஓட்டு எல்லாருக்கும் ஒன்னொன்னு இருக்கு. சரி, கொங்கு வேளாளர் இன்ஜினியருக்கு 2 ஓட்டு, முஸ்லீம் பிளாஸ்டிக் கடைக்காரனுக்கு 1 ஓட்டுன்னு இருக்கா? அடே, தெருவில் பிளாஸ்டிக் கடை போட்டிருக்கிற இஸ்லாமியனுக்கு 1 ஓட்டு தான்.
உனக்கு ஒரு ஓட்டு தான், டாக்டருக்கும் ஒரு ஓட்டு, இன்ஜினியருக்கும் ஒரு ஓட்டு, தெருவில் இருக்கிற பிச்சைக்கார பயலுக்கும் ஒரு ஓட்டு, நொண்டிக்கும் ஒரு ஓட்டு, குருடனுக்கு ஒரு ஓட்டு, 90 வயசு கிழவிக்கும் ஒரு ஓட்டு, 95 வயசு கிழவி ஓட்டு போட்டாலும் பெருமையா சொல்றானுங்க. அடப்பாவி, 18 வயசுல ஓட்டு உரிமைன்னு சொன்னா 80 வயசுல ஓட்டு உரிமை எடுக்க வேண்டாம்? 80 வயசுக்கு அப்புறம் ஓட்டு போட்டு நீ என்னடா காண போற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. 80 வயசுக்கு மேல ஒருத்தர் ஓட்டு போட்டு இந்த நாட்டை தீர்மானம் பண்ணணுமா? 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட முடியாதோ அப்படி 81 வயசுக்கு மேல யாரும் ஓட்டு உரிமை கிடையாதுன்னு சொல்ல எந்த குடிமொழிக்கு போடுன்னு எனக்கு புரியல. ஏன் 81 வயசுல ஓட்டு உரிமை கொடுத்திருக்கான்னா இவன் அப்பதான் அந்த கழிவுகளை எல்லாம் தூக்கிட்டு போய் இஷ்டப்படி அங்க வைக்கலாம். அப்பதான் பட்டன் அமுக்கி இவன் இஷ்டப்படி இவன் கட்சியை ஜெயிக்க வைக்க முடியும். ஏன்னா 81க்கும் 91க்கும் கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, என்ன கட்சி கண்டது என்னதை கண்டு அது மட்டும் எதுல வேணா கையை வைக்கும், எதுல வேணா அமுக்கும், உடனே வந்துருவான். இந்த மாதிரி ஒரு நிலைமை. அதனால ஜனத்தொகை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தலைக்கு ஒரு ஓட்டு தான் நம்ம கையில இருக்கு. ரெண்டாவது, போலீஸ் நம்ம கையில இருக்கணும். அதனால இந்துக்கள் பெரும் எண்ணிக்கையில காவல்துறையில் சேருங்கள். மூன்றாவது, ராணுவம் நம்ம கையில இருக்கணும். ஏன்னா நாளைக்கு ஒரு கலவரம் வந்துச்சுன்னா நீங்களும் நானும் போய் அடிக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு போலீஸ்காரன் வந்து இடையில தடுப்பான். இப்ப நாம என்ன பண்ணணும்? போலீஸ்காரனே நம்மால மாத்திடணும். அப்ப நம்மால மாத்தணும். நம்ம உணர்வு படைத்தவர்கள், இந்து உணர்வு படைத்தவர்கள் காவல்துறையில் இருந்தால் அவன் பாத்துப்பான். ஏதோ ஒரு செல்வராஜ் அடிச்சானுங்க அந்த ஊர்ல இருக்கிற காவல். அன்னைக்கு இந்த நாடு உண்மையிலேயே சேதமில்லாத இந்துஸ்தானமாக இருக்கும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன்.